வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெய் ஜெகன்மாதா. சிவாய வசி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகள். அன்பர்கள், இன்று அற்புதமான தை மாசம், தை பொங்கல். எல்லாருக்கும் எல்லாமல்ல சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் அவரவர்கள் வாழ்க்கையில சகல நன்மைகளும் நடக்க இருக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள். லலிதா பாலத்திருப்பர் சுந்தரி. அன்பர்கள், எந்த கேள்விகள் இருந்தாலும் பிரைவேட் மெசேஜ்ல கேள்வி வைங்க. என் அன்பு வேண்டுகோள். அப்பதான் நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியும், இல்லைன்னா மறந்துடுவேன். சரி அன்பர்கள், இன்று இந்த அற்புதமான லலிதா நவரத்ன மாலையை இந்த காலை பொழுதுல, இந்த சூரிய உதயத்துல, இந்த தை பொங்கல்ல உங்கள் எல்லோரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இன்னைக்கு தை பொங்கல், எல்லாரும் பொங்கல் வைக்கணும், அது மட்டும்தான். ரொம்ப ரகசியமா, ரொம்ப பெரிய தந்திரமா உள்ள புதைந்திருக்கின்ற ஒரு ரகசியத்தை தான் இந்த லைஃப் வழியாக உங்கள் எல்லாத்திலும் தெரியப்படுத்த போறேன். அது என்னது அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கிற பர்சன் அது இந்த தை மாசத்துல இந்த ஓரையில ரிலாக்ஸ் ப்ரோ, உங்க பேர் என்னன்னு தெரியல, நீங்க தான் தெரிஞ்சுக்க போறீங்க, நீங்க தான் காது கொடுத்து கேட்க போறீங்க. வாழ்த்துக்கள். இந்த தை மாசம் அப்படின்னாக்கா மகர ராசியில சூரிய பகவான் வரக்கூடிய 30 நாட்கள்ல முதல் நாள். சூரிய பகவான் எந்த ராசியில நிக்கிறாரோ அந்த ராசி தான் அந்த மாதம். தனுசு ராசியில நின்றாரு மார்கழி மாசம். இப்ப மகர ராசிக்கு வந்திருக்காரு. இது தை மாசம். அடுத்தது மாசி மாசம் போவாரு. அது கும்ப ராசி. அப்ப இந்த மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் நிக்கக்கூடிய இந்த 60 நாட்கள் த ஹையஸ்ட். இயற்கை தாயே ஒரு மனித குலத்துக்கு மட்டும் இல்ல, ஓரறிவு ஜீவராசியிலிருந்து 6 அறிவு ஜீவராசி ஆகிய நம்ம மனிதனுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் தான் தெரிந்தோ தெரியாம செய்த பாவ கர்மங்கள்ல இருந்து புண்ணிய கர்மத்தை, தான் தெரிந்தோ தெரியாமலோ எந்த ஜென்மத்துல செய்த பாவமோ அது சாபமாக இருந்தாலும் சரி, தாய் தந்தை வழியாக வந்த பாவ கர்மமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம இப்பிறவில புதிதா செய்த பாவ கர்மமாக இருந்தாலும் சரி, அந்த பாவ கர்மத்தை சரி கட்டுறதுக்கு பிராயச்சித்தத்தையும் பரிகாரத்தையும், இன்னும் சொல்ல போனா அந்த பாப கர்மங்களை எல்லாத்தையும் சரி கட்டுறது புண்ணிய கர்மத்தால மட்டும்தான் முடியும். இயற்கை தாயே, த மதர் ஆஃப் நேச்சுரல், ஜெகன் மாதா, இப்பிரபஞ்ச தாயே நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த தை மாசம், மாசி மாசம். ஏன் அப்படின்னா, மகர ராசி என்றால் சனியோடைய வீடு, கும்ப ராசி என்றால் சனியோடைய வீடு. இது ரெண்டும் சனியோடைய சொந்த வீடு. சனி பகவான் சொந்த வீட்டுல இருக்கும் போது மட்டும் இல்ல, இந்த வாட்டி கர்ம இது ஒரு கர்மா டேஸ் சொல்லுவேன். நான் எப்போதும் கர்ம யாத்திரை அப்படின்னு பேர் வைத்து செய்வேன். நார்த் பர்லிஸ் சவுத்து ஜேபி வரைக்கும் ஒவ்வொரு இடமா 10 நாள் 9 நாள் தங்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வீடாக போய் பிக்ஷை எடுப்போம். இந்த வாட்டி நம்ம அப்படிதான் அரேஞ்ச் பண்ணோம். பட் என் தாயோடைய உடலுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை உண்டு பண்றதுக்கு நான் பக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைனால நான் 7 நாள் கர்ம யாத்திரையை ஒரு 3 நாளைக்கு மாத்திட்டேன். ஆனா பொர்லிஸ், கடா, பினிங், பேரா, அதுக்கப்புறம் பஹாங், ஸ்லாங்கூர் வரைக்கும் வர வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளைக்கு பர்லீஸ்ல நம்ம இந்த கர்ம யாத்திரையானது செய்வோம். அந்த கர்ம யாத்திரையில இந்த கர்மத்மா என்ன, அதுக்கப்புறம் இந்த கர்ம யாத்திரையில இந்த 3 நாளும் அந்த பர்லீஸ்ல போய் தங்கி ஒவ்வொரு வீடா போய் பிக்ஷை வாங்குவோம். இந்த பிக்ஷை சோம்பேறி பிக்ஷை கிடையாது. இந்த பிக்ஷை எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம எல்லாமே சித்தர்களுடைய மாணவர்கள் தான். அப்ப நானே சித்தர்கள் இடத்துல இருந்து இன்னும் நிறைய விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அந்த பரபிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக.
இந்த பரபிரம்ம ஞானத்தை அடைய வேண்டி என்பதுக்காக மட்டும்தான், அந்த பிரம்ம ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்பிறவிலையோ இல்ல எப்பெருவில கிட்டுமோ தெரியாது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வாக்கியத்துக்கு ஏற்ப திருமூலர் சொன்னது, நமக்கு என்ன நன்மை கிடைக்கின்றதோ அந்த நன்மையானதை பிற மனிதனோடி அது பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தியம் நமக்கு புரியணும். இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிட்டு மத்தவங்கள்ட்ட சொல்றது, டிக்டாக்ல சொல்லக்கூடிய அத்தனை பேர்கிட்ட சொல்றேன், நீங்க ஒரு பொருளை ப்ராடக்ட் விற்கிறீங்களா, வித்துக்குங்க. நீங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதா, அந்த சம்பவத்தை எடுத்து சித்திரம் பண்ணி சொல்றீங்களா, சொல்லிக்குங்க. ஆனா நான் ரொம்ப பெரிய அளவுல இது ஒரு கண்டிப்பா இருந்தாலும் சரி, இது நீங்க சிந்தனைக்கு வைத்துக் கொண்டாலும் சரி, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், மகான்கள், அருளாளர்கள், இவர்களுடைய பரிணாமத்திலிருந்து, சித்தர்களுடைய பரிணாமத்திலிருந்து கண்டறிந்த விஷயத்த நீங்க இது மனித குலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நல்ல உள்ளத்துல மூலிகைகளையோ இல்ல மாந்திரிக சாஸ்திரங்களையோ அல்லது ஜோதிட விஞ்ஞான கலையோ மனித குலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆனா சேர்க்கும் போது அந்த சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் அடிபணிந்து பணிவன்போடு அவர்களுக்கு செய்யக்கூடிய வந்தனத்தை செய்து கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்காக தான் சித்தர்கள் ஒவ்வொரு மூலிகைக்கும், ஒவ்வொரு மாந்திரிக சாஸ்திரத்துக்கும், ஒவ்வொரு ஜோதிட விஞ்ஞான கலைக்கும் சித்த பாடல்கள்னு ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் சித்தர்கள் பாடலை கண்டு முடியாது கூட பிரச்சனை இல்லை. திருக்குறள் இருக்குல்ல, அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க அதை பயன்படுத்தினாலே போதுமானது. சரியா? சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த மகர ராசியும் கும்ப ராசி என்பது சனி கூடிய ஒரு மாசம். சனி என்றால் என்ன? நவகிரகங்கள்ல எல்லா கிரகங்களும் கர்மாவை கொடுக்கும். அது பாவ கர்மத்தை கொடுக்கும். அவனுடைய பதிவுக்கு ஏற்ப இந்த இயற்கையில இருக்கின்ற பதிவில் இருந்து நாம் செய்த பதிவு செயலாலேயோ எண்ணத்தாலேயோ நம்ம உருவாக்குனது தான் கர்மா. அன்பர்கள், இந்த தை மாசத்துல இன்னைக்கு இந்த முதல் நாள் நான் பேசக்கூடிய இந்த கர்மா என்றால் என்ன, வாட் இஸ் த கர்மா டே 1 போட்டிருக்கேன். தயவு செய்து ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புக்கில் முன்னுக்கு கர்மா அப்படின்னு எழுதிக்குங்க. வாட் இஸ் கர்மா அப்படின்னு எழுதிக்குங்க. தமிழ் தெரிஞ்ச தமிழ் எழுதுங்க, ஆங்கிலம் தெரிஞ்ச ஆங்கிலத்தில் எழுதுங்க, மலாய் தெரிஞ்ச மலாயில் எழுதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? உங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாச்சும் குறியீடு மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப இந்த கர்மமானத சரி செய்யறதுக்கு நாம் செய்த பாப கர்மம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அகத்திய மகாமுனிவர் லலிதா நவரத்ன மனித குலத்துக்கு கொண்டாந்து கொடுத்திருக்காரு. அந்த லலிதா நவரத்ன மாலையில கற்றும் தெளியார் காடி கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெளியார் நிலையெண்ணில் அவம் பெருகும் பிழையில் நிலையெண்ணில் அவம் பெரும் பிழையின் பேசத்தகுமோ, பெருகும் பிழையின் பேசத்தகுமோ. எல்லாரும் சேர்ந்து லலிதா நவரத்ன மாலை படிக்குமா? சூரிய பகவான் வந்துட்டாரு. என் முகத்துல அவர் பேரொளியானது அது படுது. ஆக லலிதா நவரத்ன மாலையை படிச்சுட்டு எல்லாரும் உங்களுக்காக நான் படிக்கிறேன். அன்பர்கள், உங்களுடைய பெயர் எழுதுங்க. உங்களுக்கு பிடித்தது மாலத்தி பாலா எழுதியிருக்காங்க பாத்தீங்க. ஹேஷ்டேக் போட்டு இன்னைக்கு அன்பர்கள் இன்னிலிருந்து தொடர்ந்து 63 நாட்கள், நான் 3 நாட்கள் அது கணக்கு வைக்கல, ஆனா மொத்தம் 63 நாட்கள் இந்த கர்ம யாத்திரை. இந்த கர்ம யாத்திரையில நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கர்மம் என்றால் என்ன? கர்மத்தினாலதான் இந்த உடம்பு, கர்மத்தினாலதான் இந்த வாழ்க்கை, கர்மத்தினால்தான் உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, மரணம், பிரிவு, விபத்து, இது எல்லாம் பாப கர்மம். புண்ணிய கர்மம் உடம்புக்கு சுகம் கொடுக்கும், பிளேஷர், மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கும். கண்ணுல ஒரு விஷயத்த பாக்குறோம், ரொம்ப ரம்யமாக இருக்கு, அது சுகம். மூக்குக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்குது, கந்தம், சுகம். காதுக்கு இனிமையான இசையோ இல்ல பேசுறதே கேக்குறீங்க, சுகம். நாக்கால ருசிச்சு ஒரு உணவை சாப்பிடுறீங்க, சுகம். தொடு உணர்வால தொட்டு உணர்றீங்க அல்லது உணர்றீங்க,
சுகம். கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, காது, தொடு உணர்வு, இந்த ஐம்புலன்களால கிடைக்கிறதுக்கு பேரு சுகம். ஆங்கிலத்துல அதுக்கு பேரு பிளஷர்னு சொல்லுவாங்க. நிறைய பேரு இந்த சுகத்துக்கு மயங்கி இந்த சுகம்தான் சந்தோஷம்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் இறைவன்கிட்ட போயிட்டு, இறைவா எனக்கு அது முந்தி இப்படி நடந்துச்சு, எனக்கு ரொம்ப சுகமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப எனக்கு அந்த சந்தோஷமே கிடைக்கலன்னு பிரார்த்தனை செய்தீர்கள்னா அது பிழையான பிரார்த்தனை. சுகம் வேறு, சந்தோஷம் வேறு. சுகத்தை உடம்புல மட்டும்தான் அனுபவிக்க முடியும். 2 விதமான சுகம் இருக்கு. மனுஷன் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய 2 விதமான சுகம் இருக்கு. ஒன்னு உடல் சுகம், செக்ஷுவலால கிடைக்கக்கூடிய ஒரு சுகம். 2 உணவு சுகம். பால் உணர்ச்சிகளால உடல் உறவால கிடைக்கின்ற ஒரு சுகம், உணவால கிடைக்கின்ற ஒரு சுகம். இது 2 தான் மேஜரான ஒரு சுகம். சரியா அன்பர்கள்? இது சுகமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்தோஷம். இந்த சந்தோஷம் அப்படின்னா என்னதுன்னா, மனதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சுன்னா சந்தோஷம். மனதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கலன்னா வேதனை. நான் நினைச்சது கிடைக்கல, நான் நினைச்சது அடையல, அதனால நான் வேதனை அடைகிறேன். அப்ப பாபகர்மம் என்ன செய்யும்? உடலுக்கு நோய், மனதுக்கு வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, மரணம், இது எல்லாம் பாபகர்மம். ஐயோ இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு வேண்டுவோம். ஐயோ இது நடந்துருச்சுன்னா வேண்டுவோம். ஒருவேளை பிரிவு வந்துருச்சுன்னா பாபகர்மம், விபத்து நடந்துருச்சுன்னா பாபகர்மம், நோய் தீராத ஒரு பெருநோய், இனிப்பு நீரு, ரத்த கொதிப்பு, இந்த மாதிரி பல நோய்கள் வருது, பாபகர்மம். அப்ப இந்த பாபகர்மமும் புண்ணிய கர்மத்தால மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது கட்டமைக்கப்பட்டிருக்குன்றது. அந்த கர்மத்தை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா, பிரம்மா என் தலையில இப்படி எழுதிட்டாரு. பிரம்மா உங்க தலையில இப்படி எழுதிட்டாரு. ஆமா, நான்முகன் உடைய பிரம்மா, படைக்கும் தொழிலுடைய பிரம்மா, அவருக்கு வேற வேலை வெட்டியில ஒரு ஆளா தலையில போய் எழுதிக்கிட்டு தான் வேலை. ஏன்னா அவருக்கு வேற வேலை வெட்டி இல்ல. ஒரு தலை வச்சிருக்கிற நமக்கே 24 மணி நேரத்துக்கு ஐ எம் வெரி பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம 4 தலை உடைய அந்த பிரம்மா எல்லாரையும் உட்கார வச்சு தலையில எழுதிக்கிட்டு இருக்காரு. தெரியல, இத்தனை லட்ச கோடி பேர் மனிதன் இந்த பூமியில பிறக்கிறாங்க, இங்கு முடியுமா முடியாதான்னு தெரியல. சரி அன்பர்கள், சூரிய பகவானுடைய கதரோடு உங்கள் வாழ்க்கையில செல்வமும் சௌபாக்கியமும் ஆரோக்கியமும் நிம்மதியும், தொழில வியாபாரத்தில் வெற்றியும் செல்வம் பிறக, தொழில் செய்கின்ற இடத்தில் சன்மான உயரமும் பதவி உயரமும் பிறக, இந்த பொங்கல் நாள்ல உங்கள் எல்லோருக்கும் செல்வமும் சௌபாக்கியமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் பொங்கி வழிய உங்களுக்காக இந்த லலிதா நவரத்ன மாலையை நான் பாராயணம் செய்யறேன். அன்பர்கள், உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய திருநாமத்தை எழுதி போடுங்க. அதுக்கப்புறம் டேப் செய்து கொண்டே வாங்க. எல்லாரும் 13 பேர் இருக்கீங்க. இன்றுதான் இந்த கர்மாவை பத்தி பேசுகின்ற முதல் நாள், டே 1. அந்த கர்மா, அந்த டைட்டில் கர்மா டே 1 போட்டிருப்பேன். சரியா? ஒரு புக் எடுத்துக்கங்க. அந்த புக்கில் வாட் இஸ் கர்மா அப்படின்னு எழுதி வச்சு, நான் உங்களுக்கு இந்த 60 நாட்கள் ஓட போதும் இந்த கிளாஸ். 60 நாட்களுக்கு நீங்க இதை படிக்க போறீங்க. 60 நாட்களுக்கு கர்மாவை பத்தி அத்தனை விஷயம் எனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் இல்ல. 18 சித்தர்கள், அஷ்டமா முனிவர்கள், சப்த ரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தால எனக்கு என்ன தெரிய வந்துச்சோ அந்த அத்தனை விஷயத்தையும் உங்களிடத்துல நான் பகிர்ந்துக்கிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம். எனக்கு என்ன தெரியுமோ அது நீங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய கர்மத்தை சரிபடுத்தி கொண்டு உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, நோய்கள், பிரிவுகள், இது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில சரி செஞ்சிருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த கர்மம் என்ன சொல்லுவாங்க, இந்த தை மாசமும் மாசி மாசம், இந்த 2 மாசம் மட்டும்தான் உங்களுக்கு, எனக்கு, இந்த உலகத்துல வாழ்கின்ற எல்லா மனிதனுக்கும் கிடைத்த ஒரு த பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செய்து விட்டுறாதீங்க. இதை விட்டீங்கன்னா திருப்பி இந்த தை மாசம் வராது, திருப்பி இந்த
மாசி மாசம் வராது. இந்த 2 மாசத்தை சரியா பயன்படுத்தி அதை புண்ணிய கர்மத்தை அதிகரிக்கணும். அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த 60 நாட்கள் பேச போறோம். யூஸ் பண்ணிக்கங்க. என்ன செய்யணும், மொத்த விஷயம் ஒரு புக் எடுத்துக்கங்க, ஒரு நோட்டு புக்கு, காசு புக்கு. தமிழ் தெரியுமா? கர்மம் என்றால் என்ன? ஆங்கிலம் தெரியுமா? வாட் இஸ் கர்மா? மலாய் தெரியுமா? அப்பக்கா மார்க்ஸோட் கர்மா அப்படின்னு எழுதிக்கிங்க. ஏன்னா இந்த கர்மம் என்றது பெருங்கடல். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்லுது. பிறவி பெருங்கடல் நீத்துவார் நீத்தார், இறைவன் அடி சேரார்த்தார். பிறவி பெருங்கடல் நீத்துவார் நீத்தார். நடுக்கடல்ல பிறந்து கிடக்கிறோம். திக்கதிசை தெரியாம தள்ளாடிக்கிட்டு கிடக்கிறோம். முன்னுக்கு போறதா, பின்னாடி போறதா, லெப்ட்ல போறதா, ரைட்ல போறதா, நடுக்கடல். கண்ணுக்கு எட்டுன தூரதெல்லாம் கடல். கடல் என்றால் என்னத்தை திருவள்ளுவர் சொல்றாருன்னா, கர்மத்தை தான் கடல், கர்ம கடல், பால் கடல், காடு, பெருங்காடு, அடர்ந்த காடு. புராணங்கள் அடர்ந்த காடுன்னு சொன்னாங்கன்னா அது கருமான அர்த்தம். பாரதியார் கூட அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கிருக்கும் காட்டினில் புதைத்து வைத்தேன் அப்படின்னு. காட்டுல ஒரு புதர் இருந்துச்சா, அந்த புதருக்குள்ள காடு என்றால் கர்மத்தை குறிக்கும். அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீத்துவார் நீத்தார், நீத்துவார் நீதார் நீந்தார், சாரி மறிக்கணும், நீத்துவார் நீந்த பெருங்கடல். நடு கடல்ல பிறந்துட்டோம். அலை அடிக்குது, எந்த திசை பார்த்தாலும் கரை தேரல, எந்த சைடு பார்த்தாலும் தரை தெரிய மாட்டேது. ஒரு மலையும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, ஒரு கடல் தான் தெரியுது. நடுக்கடல்ல நம்ம பிறந்துட்டோம், தத்தளிக்கிறோம். எங்கேயாச்சும் தப்பிச்சோம். கடல்ல இருந்தா அதுக்கு என்ன விளைவு அப்படின்னா, மக்கி போய் ஒரு 20 கடலை தூக்கி போட்டா கூட அது திரு பிடிச்சு போய் மக்கி போயிடும். அந்த மாதிரி ஐயா இல்லப்பா, நான் அதை அப்படியே சொல்லிட்டே வருவேன். ராசியெல்லாம் வரும். எல்லா ராசி 12 ராசி தான் கர்மத்தினுடைய பாதைகள். அதை நான் சொல்லும் போது கேளுங்க. தயவுசெய்து கொஸ்டின் ஏதாச்சும் இருந்தாக்கா பிரைவேட் மெசேஜ்ல கேளுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய திருநாமத்தை ஹேஷ்டேக் போட்டு எழுதுங்க. அந்த பின்னாடி இருக்கின்ற எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த மூலக்கனல், அந்த பால திருப்பர சுந்தரி, 18 சித்தரைக்கும் பூசித்த அந்த வாழை தேவி உங்களுக்கு முன்னுக்கு உங்களுக்கு கண்ணு முன்னுக்கு போட்டோவா வச்சிருக்கேன். நீங்க டேப் பண்ண இந்த கர்மத்தை போக்கக்கூடிய முதல் நாள்ல அவளோட திருவடிக்கு போடுகின்ற புஷ்பமாக நினைத்து டேப் பண்ண அந்த பாப் பண்ணி வருகின்ற அந்த லவ் ஆனது அவ திருவடிக்கு போடுகின்ற புஷ்பமானது. சோ தயவு செய்து நடுவுல எந்த கொஸ்டின் இருந்தாலும் அப்புறமேல கடைசியா நான் கொஸ்டின் கேட்க வைப்பேன், நீங்க கேளுங்க. அப்படி இல்ல நீங்க அவசரமா நடுவுல போகணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் மெசேஜ்ல மெசேஜ் வைக்க. இல்ல என்கிட்ட தனிப்பட்ட முறையில இந்த கர்மா பத்தி எதுவும் கொஸ்டின் வெளிப்படைங்கன்னா நான் பேசின விஷயத்துல இருந்து டிக்டாக் பயோல என்னுடைய தொலைபேசி எண் இருக்கு. அதை மாஸ்டர் சித்துன்னு சேவ் பண்ணிட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரியா? பிறவி பெருங்கடலுக்கு நடுவுல பிறந்திருக்கும். ஒரு இரும்பை தூக்கி கடல்ல போட்டா இத்து மக்கி போயிடும். ஏன் அப்படின்னாக்கா அதோட கடலுடைய உப்பு தன்மை அந்த மாதிரி. அதே போல ஒரு மனிதன் பிறக்கின்றதே கடலுக்கு நடுவுல. திக்க திசை தெரியல, முன்னுக்கு போறதா, பின்னாடி போறதா, ரைட்ல லெப்ட்ல போறதா, ரைட்ல போறதான்னு. ஆனா அதுல நீந்துவார் நீத்தார். பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு இறந்து வாழும் நாம் இறைவன் அடி ஒரு நாளும் சேர முடியாது. இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பிரம்ம ரூபம், அந்த இறைவன் சொல்லக்கூடியது மட்டும்தான். இப்ப கடல்ல மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே வழி ஒண்ணு, நீந்த தெரியணும், நீண்டு போகணும். நீங்க அங்கேயே நின்று கிடந்தீங்கன்னா அது அப்படிதான். ஆனா கண்டிப்பா போய் கரை சேருவீங்க. ஆனா கரை சேர்றது எக்காலமோ. அப்ப அதுலயே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேரு அந்த பாவ கர்மம், கடல் எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய கர்மத்தை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அவன் பெரும் விலையின் பேசத்தகுமோன்னு சொல்ற அகத்தியர். பேசத்தகுமோ
கடல்ல அவம்பெரும் பிழை செய்த பிழை செய்து 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 அவம்பெரும் பிழை அத்தனை பெரிய பிழை செய்து அத்தனை பெரிய பாப கருமத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கோம். கடல் அளவுக்கு கிடக்குது. வந்து பிறக்கிறோம் நடுக்கடவுல, எதுக்கு திசை தெரியல. கடைசியில அந்த கடல்லயே செத்து போறாங்க. திருப்பியும் மறுபடியும் அந்த கடல்லயே வந்து பிறக்கிறாங்க. அப்ப திருக்குறள்ல திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரார் தார். அதாவது என்னன்னா, மாபெரும் பிறவி பெருங்கடல் மாட்டிக்கொண்டு இறந்து பிறந்து வாழும் நம் இறைவனடி ஒரு நாளும் சேர முடியாது. நடுக்கடல்லையே பிறந்து நடுக்கடல்லையே செத்து திருப்பி நடுக்கடல்லையே பிறக்கிறனால நிச்சயமாக வந்து கண்டிப்பாமா சில விஷயங்கள் நான் வெட்டி நான் போடுறேன் ஷோபி. கண்டிப்பா Facebookல நான் போடுவேன். Facebookல போடுவேன். இதுல போடுவேன்னா தெரியல. இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல போட முடியாது. சோ இறைவன் அடி ஒரு நாளும் சேர முடியாது. கர்மத்திலேயே பிறந்து கர்மத்திலேயே சுத்திக்கிட்டு இருந்தனா கர்மம் 2 தான் செய்யும். பாப கர்மம் புண்ணிய கர்மம் கொடுக்கும். பாபகர்மம் உடலுக்கு நோய், மனதுக்கு வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, நோய்கள், பிரிவு. இதெல்லாம் என்ன பண்ணும்? தீராத ஒரு நோய் வந்துருச்சு, என்ன செய்வீங்க? பிரிவு, மிகப்பெரிய ஒரு பிரிவு, மரணம். தான் மரணம் மட்டும் இல்ல, பிறர் மரணத்தை நம்ம பார்க்கும் போதே துடிப்பு உண்டாகும். அதுல மனத அளவுக்கு நோய் உண்டாகும், மனம் நோய். அப்ப உடலுக்கு நோய், மனதுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், வறுமைகள், விபத்துகள் எல்லாம் என்னது? நாம் செய்த பாபகர்மம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்புக்கு சுகம், மனசுக்கு சந்தோஷம். இது மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். நடுக்கடல்ல இருக்கிற வரைக்கும் பிறவி பெருங்கடல் நீந்துவார். அப்ப இந்த நடுக்கடலை கர்மத்திலேயே சுத்திக்கிட்டே இருந்தோம்னா கரை சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சரி, கரை சேரத்துக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? நீந்துவார் நீத்தார். கரை சேருவதற்கு ஒரு வழி இருக்கு, நீந்தணும். நீந்துவார் நீந்தார். ஒண்ணு நீந்துவீங்க, இல்ல நீந்தாம இருப்பீங்க. அந்த நீந்துவார் அப்படின்னு சொல்றதுன்னா, நீச்சல் அடிக்கணும்னா, எதிர் நீச்சல் அடிக்கணும்னா அதுக்கு இறைவன் வழி உண்டு. அந்த இறைவன் வழியை தான் நம்ம இறை வழிபாட்டா செய்துகிட்டு இருக்கோம். பக்தி யோகம், ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லி வகுத்து வச்சிருக்காங்க பெரியவர்கள். அப்ப இந்த கடல்லையே பிறந்து கடல்லையே செத்துக்கிட்டு இருந்தோம்னாக்கா கரை சேரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வீடியம் யாவரும் அறிந்த ஒன்று. இது எல்லாத்துக்கும் தெரியுது. சாவரம் பிறக்கிறோம், தத்தளிக்கிறோம். பாதி 30 வயசு வந்தவங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க, 40 வயசு 50 வயசு இன்னாரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். துன்பப்படுறோம், அப்புறம் அசிங்கப்படுறோம், அப்புறம் கஷ்டப்படுறோம், அப்புறம் கொஞ்ச நாள் சந்தோஷப்படுறோம், அப்ப திருப்பி கஷ்டப்படுறோம். என்னடா இது மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முடிவுன்றதே கிடையாதா? யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நாள் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி வைக்க எங்க? இன்னைக்கு உடம்புல இருக்கிற தம்பு உங்களுக்கு 80 வயசுல இருக்குமா? இன்னைக்கு உடம்புல இருக்கிற தம்பு, மனதுல இருக்கிற வலிமை அன்னைக்கு 80-90 வயசுல உங்களுக்கு இருக்குமா? ஆண்களோ பெண்களோ, அழகான இந்த உடம்பு, பார்க்கறதுக்கு ஈர்ப்ப மோகனமும் வசீகரமான இந்த உடம்பானது 80-90 வயசுல உங்களுக்கு இருக்குமா? இன்னைக்கு மூத்திரம் வந்தா கிடுகிடுன்னு பாத்ரூம் போயிடும். இன்னைக்கு வந்து பீ வந்தா கிடுகிடுன்னு பாத்ரூமுக்கு போயிடும். அதே நேரத்துல 80-90 வயசுல பீயும் மூத்திரமும் வந்து எந்திரிச்சு போக முடியாம அப்படியே மெத்தையிலே வடிஞ்சு போய்கிட்டு இருக்குன்னாக்கா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க, இத நாத்தம் பிடிச்ச ஜென்மம், இதை போய் செத்தும் தொலைய மாட்டுது, போயும் தொலைய மாட்டுதுன்னு சொல்லாதா? அப்படி வந்து நாத்தம் பிடிச்சி அசிங்கப்பட்டு புழு வச்சு உடல்ல படுத்தே கிடந்தா ஒரு சைட்லாம் புண்ணு வந்து புழு வரும். புழுத்து போய் சாவறதுதான் நம்ம வாழ்க்கையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழணுமா? நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கப்பட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு புழுத்து வந்துதான் நம்ம சாவணுமா? அப்படிப்பட்ட ஒரு பிறவியா நம்ம எடுத்திருக்கணும். விழிச்சுக்குங்க.
இந்த பொங்கல் தினத்துல அந்த சூரிய ஒளியை பார்த்தபடி முதல் நாள் இந்த கர்மத்தை பத்தி உங்க இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாருக்கும் போய் சேருமான்னு தெரியாது. பாப கர்மம் அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக நான் பேசுறது போய் சேராது, சேரவே முடியாது. 60 நாட்கள் வெறும் கர்மம் என்றால் என்ன? இந்த கர்ம கடல்ல இருந்து நீங்க நீந்துவார் நீந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த தை மாசம் மாசி மாசம் 60 நாட்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. செய்த பாவ கர்மத்திலிருந்து தப்பித்து வெளிவரத்துக்கு ஒரு வாய்ப்பு. சரியாக பயன்படுத்திக்கிங்க. இதுலயே சுழந்து இருக்க வேண்டாம். இன்னைக்கு உங்களை புகழ்றவன் நாளைக்கு காரி மூஞ்சல துப்புவான். அதுக்கு காரணம் அவன் கிடையாது, நாம் செய்த பாவ கர்மம். இன்னைக்கு காரி துப்புனவங்க நாளைக்கு ஐயா சாமின்னு புகழ்வாங்க. அதுக்கு காரணம் அவன் கிடையாது, நீங்கள் செய்த புண்ணிய கர்மம். இன்பமும் துன்பமும் பிறர் தரார் வாரா அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கு திருவள்ளுவரோட. அது நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, வேதனையோ சந்தோஷமோ, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ, வாழ்த்தோ சாபமோ, அத்தனையும் பிறர் தரவாரா நமக்கிட்ட இருந்துதான் அது போயிருக்கு. அவங்க வெறும் கருவி மாத்திரம்தான். இந்த ஒரு தெளிவுக்கு வரணும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தா, பிறவி பெருங்கடலில் மாட்டிக்கொண்டு இறந்து வாழும் நம் இறைவனடி ஒரு நாளும் சேர முடியாது. இந்த வீடியும் யாவரும் அறிந்த ஒன்றை. ஆனால் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்தால் இந்த நிலையை கடந்து ஞான வழியில் வாழலாம் என்ற உண்மையை அறிய மாட்டோம். நிம்மதியா வாழ வேண்டும் என்றால் அதுக்கு அறிவு தெரிய வேண்டும். நிம்மதியா உங்க கர்மத்தை நீங்க எப்படி தீர்க்கிறதுக்கு ஒரே வழி இருக்கு அப்படின்னா, உங்கள் மனதை கண்டறிய வேண்டும். அந்த மனது அறிவை காட்டும், அந்த அறிவு சத்தியத்தை காட்டும். அந்த சத்தியத்தின் வழி வாழும் போது ஒவ்வொரு பாப கர்மத்தையும் புண்ணிய கர்மத்தையும் நீங்க சமாளிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த வேதமும் படிக்கல, எந்த சித்தாந்தமும் படிக்கல, எந்த வேதாந்தமும் படிக்கல, எந்த மந்திரமும் படிக்கல, ஒண்ணுமே வேணாம். உங்க கர்மம் மாத்திரமே போதும். உடலுக்கு நோய் வருது, உங்கள் அறிவை கொண்டு அதை பாருங்க. நீங்க காதலித்ததோ இல்ல உங்க கணவனோ மனைவியோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பான ஒரு உறவு, அது ஏதோ ஒரு துரோகத்தால பிரிஞ்சு போகுது, ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சு போகுது. அதுல இருக்கிற அந்த பந்த பாச பற்றம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. விட்டு போக வேண்டாம், போகாத. அந்த துயரமானது, பிறவின் துயரமானது அங்க வரும்போது அந்த இடத்துல அறிவை கொண்டு நீங்க பார்க்க வேண்டும். ஒரு விபத்து, ஒரு வறுமை, எது வந்தாலும் அறிவை கொண்டு நீங்க பார்க்கும் போது, அறிவை கண்டறிவதற்கு முன்னாடி மனதை கண்டறியணும். மனதை கண்டறியத்துக்கு முன்னாடி உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கவசம் இருக்கணும். இந்த கவசம் இருக்கணும். அன்பர்கள், இந்த கர்ம யாத்திரையில 60 நாட்கள் நீங்க இதை தெரிஞ்சுக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் மட்டும்தான், ரொம்ப நான் போட்டு நிறைய விஷயம் சொல்ல விருப்பப்படல. அன்பர்கள், இந்த கர்மமானது இந்த பாவ கர்மத்திலிருந்து, இந்த கர்ம கடல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, நீந்து வரத்துக்கு இறைவனடி சேரார். இறைவனை முன்னிலையை வைத்து நம் சித்தர்கள் அதுக்குன்னு ஒரு மார்க்கத்தை உருவாக்கிட்டாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ட்டு. அப்ப நீங்க எந்த நிலையில இருப்பீங்க? உடல் நிலையா? உடம்பு கொண்டு எனக்கு இன்னும் ஒண்ணும் தெரியல, என் மனசு எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு பக்தி எங்க இருக்கு, ஒண்ணுமே இல்லை. நான் உடல் என்ன நிலையில இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியணும். நீங்க மனசை கண்டுபிடிச்சுன்னா நான் மனது நிலையில அப்படின்னா நீங்க கிரியையில இருக்கீங்கன்னு அர்த்தம். மனதுல இருந்து நீங்க அறிவு நிலைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. கிரியை, யோகம், இது 2 நிலையில இருக்கீங்க. யோகத்தோட உச்ச நிலையை தொட்டாலே போதும், நீங்க சத்தியத்துக்குள்ள போயிடலாம். ஆத்மா அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பேருக்கு பார்த்துக்கோம். அன்பர்கள், என் அன்பு வேண்டுகோள், இந்த தை மாசம் மாசி மாசம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு அருள் குடை. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஜென்மமா செய்த பாவத்தை இல்லாம ஆக்கி நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைய உடல் அளவுல சுகமாகவும் மனசளவுல சந்தோஷமாகவும் உங்களுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்தின் வழி நிம்மதியாக மட்டும்தான் வாழ முடியும். உடம்ப
கடைபிடிக்கிறவங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சிருந்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவை கொடுத்து உடம்ப ஆரோக்கியமா வச்சீங்கன்னா நல்ல சுகத்தை அனுபவிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் சுகம். 100% சுகம் எப்பயுமே அடைய முடியாது. அது நிம்மதியால மட்டும்தான் முடியும். கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறதுல சுகம், நுகர்றதுல சுகம், கேட்கறதுல சுகம், நாக்குல சுகம், தொடு உணர்வு சுகம் அனுபவிக்கிறதுக்கு தானே கடவுள் இந்த பிறவி கொடுத்திருக்காரு இந்த உடம்ப. ஆனா நல்லா அனுபவிக்கணும். அதுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த கர்ம யாத்திரையில நிறைய மூலிகைகளை பத்தி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். அரிசி வகைகள், எண்ணெய் வகைகள், மூலிகை சாமான்கள், மஞ்சத்தூள், மிளகா, வத்தல், அது இதுன்னு ஊறுப்பட்ட விஷயம். ஏன்னா நீங்க எல்லாரும் சுகமா வாழணும்ல, ஆமாவா இல்லையா? உங்களை எல்லாத்தையும் என்ன பிரம்மஞானியாவா ஆக சொல்றேன், எல்லாரும் உட்காருங்க, கண்ணு மூடுங்க, தவம் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கர்ம அமைப்பு உள்ளவர்கள். அவங்களா வருவாங்க, நான் தவம் பழகணும், நான் 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 சேவை செய்யணும். அது உள்ள இருந்து வரும். ஒருத்தவங்க சொல்லி வர்றதில்ல. நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க சொல்லி வர்றதில்ல. அது உள்ள இருந்து வரும், தானாக வரும், நிச்சயமாக. அப்ப இந்த உடம்புல ஆரோக்கியம் இருந்தா நல்ல சுகத்தை அனுபவிக்கலாம். இந்த மனசுல சந்தோஷம் இருக்கணும்னா நீங்க மனதை கண்டறிய வேண்டும். அதுக்கு ப்ராப்பரான பக்தி செய்யணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மனதிலேயே நிறைய கதவுகள் இருக்கு. அதை திறந்து 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 போறதுக்கு பக்தி யோகம், சரியில இருந்து கிரியைக்கு போறது கூட பாதை. அதுக்கப்புறம் அறிவு நிலைக்கு போகும்போது அது யோகத்துக்கும் பக்தி கிரியை கிரியைக்கும் யோகத்துக்கும் அது நடுநிலையில இருக்கும். அப்ப அறிவை கண்டறியும் போது நீங்க எல்லா பாப கர்மத்திலிருந்து, உடலுக்கு நோய், மனதுக்கு வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, நோய்கள், பிரிவுகள், இது எல்லாத்தையும் யாரும் சரி செய்ய வேண்டாம். உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் அறிவே சரி செஞ்சிடும். அவ்வளவுதான். நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீட்டோடி வாழ்வீங்க. இந்த கர்ம யாத்திரையில அன்பர்கள், உங்களுக்கு ஆன்லைன் வழியாக, டிக்டாக் வழியாக இதை நான் பகிர்ந்து கொண்டே வருவேன். நீங்க செய்ய மொத்த விஷயம், இன்னைக்கு தை மாசத்துல நவரத்தின மாலை படிக்க போறோம். நீங்க செய்ய வேண்டியது விஷயம், ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. இந்த நோட் புக்ல நான் சொல்லக்கூடிய, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க. நோட் புக் வாங்க போறீங்க, யாராச்சும் எல்லாத்துக்கும், இப்ப நான் 10 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், 100 பேர் இருக்கலாம். நான் சொல்றத நீங்க புக் வாங்கி எழுதுவோம் அப்படின்னு யாருக்கு தோணுனா, அந்த மாதிரி ஒரு கர்மா கனெக்ஷன் என் கூட இருக்கிறவங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்ன்ற விதி இருக்கிறவங்க, நோயில ஆண்டு போய் வேதனையிலையும் நோய்வாய்ப்பட்டு வறுமையிலையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவமானத்திலும் துக்கத்திலும் மிகப்பெரிய கர்மத்தை, பாவ கர்மத்தை வாழ்க்கையில அனுபவிக்க போறவங்க எழுத மாட்டாங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போது அது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கர்மானா என்னன்னு தெரியும். முதல்ல நீங்க கேளுங்க, கர்மானா உனக்கு என்னன்னு தெரியுமா? கர்மானா நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, இது மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி அத்தனை விஷயம் இருக்கு. அது திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல், பிறப்பெடுக்கிறதுக்கு காரணம் கர்மா. அந்த பிறவி என்பது பெருங்கடல் அப்படின்னா கடல்ல எவ்வளவு பெருசு. அப்ப கர்மத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு. இந்த கர்மத்தை புரிஞ்சுக்கிங்க, நான் சத்தியமா சொல்றேன், ஆரோக்கியமா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நிஜமாக இந்த உடல்ல ஆரோக்கியமோ மனசுல சந்தோஷமோ உங்க சத்தியத்தின் வழியா நீங்க நிம்மதியா வாழ்றதுக்கு விருப்பப்படுற அன்பர்கள் மட்டும் இந்த 60 நாட்கள் என்னோட தொடர்பு பயணம் பண்ணுவாங்க. சூரிய உதயத்துக்கு, சூரிய உச்சத்துக்கு, சூரிய உச்சனா 12-12:30 மணி போல வருவேன். சூரிய அஸ்தமனத்துக்கு அன்பர்கள், உங்களுக்கு நான் வரக்கூடிய லிங்க்ல வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்னு விருப்பப்படுற அன்பர்கள், நீங்க என்ன செய்யுங்க, புலனம் வழியாக, என் தொலைபேசி எண்ணு பயோ டிக்டாக்ல இருக்கு, புலனம் வழியாக என் நம்பரை சேவ் பண்ணுங்க, மாஸ்டர் சீட்னு சேவ் பண்ணிட்டு புலன் வழியாக உங்க பெயரும் உங்களோட நெகரையும் எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் எப்பெல்லாம் ஆன்லைன்ல வரணும் வந்துட்டானே நான் உங்களுக்கு லிங்க் புலனம் வழியா அனுப்பி விட்டுருவேன். நீங்க டக்குன்னு வந்துடலாம், சரியா? ஏன்னா நான் பேசுறது எல்லாத்தையும் போட முடியாது. நான் முக்கியமான பகுதியை மட்டும் கட் பண்ணி நான் அப்புறமேல் போட்டுருவேன், சரியா அன்பர்கள்? இந்த வாரம், இன்னைக்கு திங்கட்கிழமை,
சாரி, திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை இந்த வாரம் வெள்ளி சனி ஞாயிறு பெர்லிஸ்ல இந்த கர்ம யாத்திரை கேம்பிங் வந்து செய்வோம். பெர்லிஸ்ல ஒவ்வொரு வீடா, நான் சொன்னல, இந்த தை மாசமும் மாசி மாசமும் சனிக்குரிய ஒரு மாசம். இந்த கர்மாவை தீர்க்கிறது, நாம் செய்த பாவ கர்மத்தை தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நாள் தான் இந்த 60 நாட்கள். மொத்தம் 63 நாட்கள். 3 நாட்கள் நான் முன்னாடியே என் உடம்பு, என் மனசு, என் அறிவு மூன்றையும் இந்த 3 நாள் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவேன். இந்த முதல் நாள் தை மாசத்திலிருந்து 60 நாட்கள் மாசி மாசம் கடைசி நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த கர்மா பயணம் இருக்கு. அதுல வெள்ளி சனி ஞாயிறுல வந்து பெர்லிஸ்ல கேம்பிங். அடுத்து 2வது வாரத்துல வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறுல வந்து கடால கேம்பிங். அதுக்கப்புறம் 3வது வெள்ளி சனி ஞாயிறு வந்து பினேங்க, அதுக்கப்புறம் பேரா, அதுக்கப்புறம் பஹாங், அதுக்கப்புறம் ஸ்லேங்கோ. என்ன செய்வீங்க அங்க? 3 நாள் போய் ஒரு கோயிலையோ ஒரு ஆசிரமத்திலயோ ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்க போய் தங்கி, காலையில வந்து வாழை பூசை நடக்கும். வெள்ளிக்கிழமை நடந்து முடிஞ்சான 9 வீட்டுக்கு நானே போய் அந்த வீட்டு வாசல்ல நின்று, யாரு வீட்டுக்குள்ளேயும் நான் போக மாட்டேன், வீட்டு வாசலே நின்று தரித்திரங்களை போக்கி செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம். எதுக்கு இப்ப பிக்ஷை எடுக்க? நீங்க என்ன பிச்சைக்காரனா? நீங்க என்ன சாமியாரா அப்படின்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. இல்ல, பிக்ஷை என்பது சன்னியாசிகள் எடுப்பாங்க. பிக்ஷை என்பது மாணவர்களும் எடுப்பாங்க, படிக்கிற மாணவர்கள். முந்தி காலத்துல குருகுலத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் போயிட்டு, குரு போக மாட்டார் பிக்ஷை எடுக்க, மாணவர்கள் போய் பிக்ஷை எடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த பக்தி, இந்த ராஜயோகம், இந்த ஞான யோகம், இந்த சரிய கிரிய யோக ஞானம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவின் வளர்ச்சி. பக்தியை கொண்டு ஜோதிடம், மாந்திரிகம், மருத்துவம், இந்த முக்கியமான சித்தர்கள் கத்துக் கொடுத்த கலைகளை வந்து நமக்கு வரணும்னா ஆணவமும் சுயநலமும் இருக்கக்கூடாது. ஆணவமும் சுயநலமும் இருக்கக்கூடாது. ஆணவமும் சுயநலமும் இல்லாம இருந்தா மட்டும்தான் நம்ம போயிட்டு பிக்ஷை எடுப்போம். சில சுயநல உணர்வு கூட இப்படிலாம் செஞ்சா நல்லா இருக்கும், மக்களுடைய கவனத்தை திருப்பலான்னு கூட சில பேர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஜெகத்குரு ஆதிசங்கரர் அந்த மாதிரி குருகுலத்துல படிக்கும் போது ஒவ்வொரு வீட்லயும் போய் பிக்ஷை எடுப்பாரு. அப்படி பிக்ஷை எடுக்கும் போது தன்னுடைய ஆணவமும் சுயநலத்தையும் ஒதுக்கி, நான் ஒண்ணுமே இல்லை இறைவா, நீ கொடுக்கிற உணவால நான் வந்து என்னுடைய அறிவை வளர்க்கிறேன். என் அறிவை வளர்க்கறதுக்கு என் ஆணவமும் சுயநலமும் எனக்கு தடையா இருக்கு. அதை நான் ஒதுக்குறதுக்கு, அந்த ஆணவத்தையும் சுயநலத்தையும் நான் கட்டுப்படுத்துறதுக்கு, அந்த ஆணவத்தையும் சுயநலத்தையும் அடிச்சு உடைச்சு உட்கார வைக்கிறதுக்காக நானே என்ன செய்வேனாக்கா, ஆணவமும் சுயநலமும் இல்லாத நிலையிலிருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு மண்ணுக்கு நின்று ஆதிசங்கர் அருளிய கனகதார ஸ்தோத்திரம், இது ஆதிசங்கர் செய்தார். அவர் குருகுலத்துல இருக்கும் போது என்னுடைய ஞானகுரு ஜெகத்குரு ஆதிசங்கரர் அவர் என்ன செய்தார்னா, வீட்டு மண்ணுக்கு போய் பிக்ஷை எடுக்கிறாரு. அப்படி பிக்ஷை எடுக்க போகும்போது அந்த வீட்டுல மிகப்பெரிய தரித்திரம், ரொம்ப பெரிய பாப கர்மம். அந்த பாப கர்மத்தினால வறுமை, நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமான துக்கத்துல ஒரு தரித்திரம் பிடித்த பிராமணர் வீட்டுக்கு போறாங்க. ஒரு வீட்டுல போயிட்டு பிக்ஷை கெடுப்பாங்க. ஒரு வீட்டுல 3 வாட்டி கேட்பாங்க. அந்த 3 வாட்டி கேட்டு ஒன்னும் கொடுக்கல அப்படின்னா பேசாம போயிருவாங்க. அப்படி பிக்ஷை கேட்டு கொடுக்கலனாக்கா அதுவும் இன்னும் மிகப்பெரிய தரித்திரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி ஆதிசங்கர் பிக்ஷை கேட்க போறாரு. அந்த பிக்ஷை கேட்க போகும்போது அந்த வீட்டுல குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த காலத்துல வந்து எப்போதுமே ஒண்ணுமே இல்லாட்டியும் இருக்கிறத வச்சு சிவபெருமானுக்கு வந்து நிவேதனம் பண்ணிருக்காங்க. அழுவி போன நெல்லிக்காய், வீட்டு பின்னாடி மரம், நெல்லிக்காய் மரம் இருந்துக்கு, அந்த நெல்லிக்காவை பறிச்சுட்டு வந்து சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணி சிவ பூஜை செஞ்சிருக்காங்க. அந்த நெல்லிக்காய் அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துட்டானு 3வது வாட்டி பிக்ஷை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நெல்லிக்காவை கொண்டு வந்து ஆதிசங்கர் பாத்திரத்துல போடுறாங்க. அந்த நெல்லிக்காவோ கொஞ்சம் அழுவி போய் கிடக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அந்த அம்மாவை பாக்குறாரு சங்கரரு. சங்கரன் ஞான குழந்தை. ஆதிசங்கர் வந்து சிவனின் அம்சம். அந்த மௌன யோகியாகிய தட்சிணாமூர்த்தியோடைய அம்சம் அல்லவா. மௌனம் வியாக்கியானம் பிரகடினம் பரபிரம்ம தத்துவம் விமானம். மௌனமாக இருந்து சொல்லிக் கொண்டு இருந்த அந்த தட்சிணாமூர்த்தி இந்த கலியுகத்துல
சங்கரராக அவதாரம் எடுத்து வந்து அந்த வீட்டு மண்ணுக்கு பிக்ஷை எடுக்கிறனால அவருக்கு பார்த்தானே தெரிஞ்சிருச்சு அந்த அம்மா வறுமையில வாடி கிடக்கிறா, தரித்திரம் இந்த வீட்டுல அதிகமா இருக்கு, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதும் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போதும் கொடுக்கிற மனப்பான்மை மட்டும் இந்த தாய் கிட்ட இருந்துச்சு. அதை பார்த்து அந்த ஆதிசங்கருக்கு கருணை பிறந்து அவர் படித்த ஒரு பாடல், அந்த பாடலுக்கு பேருதான், அந்த மந்திரத்துக்கு பேருதான் கனகதார ஸ்தோத்திரம். கனக என்றால் தங்கம், செல்வம், சௌபாக்கியம், தார என்றால் மலை. இன்னமும் ஆதிசங்கர் படிக்கிறாரு. அங்கம் அரேஹே புலக பூஷணம் ஆசிரயந்தே பிரங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிர பாங்கலீலா மாங்கல்ய தாஸ்து மம மங்கள தேவதாயா. அப்படியே படிச்சுட்டே வராரு. 18வது பதிகம் வந்துட்டானே, மகாலட்சுமி சங்கரா நில், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட படிக்காத, நீ படிச்சுட்டனா நான் இந்த பரம்பரைக்கு நான் போயிட்டு செல்வமாக அமரணும், அது செய்திராத. ஏன் அப்படின்னு கேட்கும் போது, இந்த குடும்பமோ இந்த கணவன் மனைவி பூர்வ ஜென்மத்துல அளவில்லாத அளவுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்த, ஆனா இவர்கள் 2 பேரும் கருணையோட இருந்து தேவைக்கு மிஞ்சி இருக்கிறத எல்லாத்தையும் தானமா கொடுக்கறத புட்டு தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கருமையாக இருந்து கஞ்சத்தனமா இருந்து எல்லாத்தையும் சுயநலத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு தரித்திரத்துக்காக தான் இந்த பிறவில அவர்களுக்கு வறுமை என்ற ஒரு விஷயத்தையும் வேதனை, துன்பம், துயரம், தரித்திரத்தையும் கொடுத்து அவர்களுக்கு வாழ வைத்திருக்க. நீ கேட்டா சங்கரா நான் கொடுத்தாகணுமே, சங்கரா நீ கேட்டா நான் கொடுக்கணுமே, முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் கொடுத்தா அது தர்மமே ஆகாதே. சங்கர சொன்னாரு, இதுக்குதான் ஒரு நல்ல குரு தேவை. ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட பாவகர்மம் இருக்கட்டும், குரு பக்தி மட்டும் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவனுக்கு என்ன தலையெழுத்து இருந்தாலும் குரு அப்படி மாத்தி எழுதுவாரு. இங்க எழுதுறாரு அந்த ஏழை மூதாட்டிக்கு, பிராமணிச்சுக்கு. என்ன நடக்குது? சங்கர சொல்றாரு, மகாலட்சுமி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மா தாயே மகாலட்சுமி, ஜெகன்மாதா, நீ சொன்னது கரெக்டு தான், அது தர்மம் இல்லைதான், ஆனா அவ முப்பிறவில் செய்த பாவ கர்மம் இப்பிறவில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பிறவில கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாட்டியும், ஆனா அவ கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே புதிய கர்மத்தின் வழியாக, பூர்வ ஜென்ம கர்மம் சஞ்சீத கர்மா, அது சஞ்சீத கர்ம பதிவோட விளைவுதான் அனுபவிச்சுக்கிட்டக்கா. அந்த விளைவை அனுபவிக்கும் போது நீ கவனிச்சியா, அவளுக்கு சாப்பிட வழி இல்ல, துன்பம், வறுமை, துயரம், தரித்திரத்துல இருக்கா. இருந்த போதும் தனக்கு ஒண்ணுமே இல்லை சாப்பிட, ஆனா கொடுக்கிற மனப்பான்மையை இந்த புதிய கர்மத்தால கிரியேட் பண்ணிட்டா. அதுக்கு பேரு கிரியா கர்மா. கொடுக்கிற மனப்பான்மை. நிறைய பேர் தானம் பண்ற, டொனேஷன் பண்ற, கோயில கட்டுறான், அதை பண்ற, ஆசனை கொடுக்கறான்றது எல்லாம் பிழையான கர்மத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தானமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. கொடுத்துட்டா மட்டும் அது தானம் தர்மம் கிடையாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க 1000 வாட்டி வேணா, கோட்டி வாட்டி யோசிக்கலாம். ஒன்ஸ் உங்க கையில இருந்து போச்சுன்னா, ஒன்ஸ் நீங்க உங்க கையிலிருந்து கொடுத்துட்டீங்க, அந்த 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 கொடுத்த பணமோ அந்த கொடுத்த பொருளுக்கோ உங்களுக்கோ ஒரு துளி கூட எந்த ஒரு பந்தத்தையும் வைக்க கூடாது. ஆனா இங்க என்ன நடக்கும்? நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க, செக் பண்ணுங்க, அது சரியான சொசைட்டியா, அவங்க சரியான ஆசிரமமா, அது சரியான கோயிலா, அது சரியா சேவையை செய்யறாங்க இல்லையான 1000 வாட்டி யோசிங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்து நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய உங்கள் ஆயுள்ல ஒரு 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் 7 மணி நேரம் உழைத்து, கடுமையாக உழைத்து வந்த அந்த பணம் கர்மத்தின் பிரதிபிம்பம். அந்த கர்மத்துல இருந்து உங்களுக்கு டைம் இல்ல சேவை செய்ய, ஆனா சேவை நடக்குது. ஏன்னா உங்க கர்மா தான் காசா இருக்க. அந்த காசு எடுத்து நீங்க கொடுக்குறீங்க. நிறைய பேரு பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது நிறைய பேர் அது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது கஷ்டம் இல்லை. கர்மம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அன்னெசரியான தேவையற்ற கர்மங்கள் நிறைய இருக்கிறவர்களுக்கு செல்வம் பெருகும். அது பாப கர்மமாக இருக்கலாம், புண்ணிய கர்மமாக இருக்கலாம். ஒரு பாப கர்மத்துக்கு பின்னாடியும் ஒரு புண்ணிய கர்மம் இருக்கும், ஒரு புண்ணிய கர்மத்துக்கு பின்னாடியும் ஒரு பாப கர்மம் இருக்கும். ஜாக்கிரதை. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா,
அந்த மகாலட்சுமி கிட்ட கொடுக்கிற மனப்பான்மை அந்த தாய் வளர்த்துட்டா. அதுவும் யார்கிட்ட? என்கிட்ட. நான் சங்கரன், ஒரு சின்ன பையன் தான். ஆனா அது அந்த தாய்க்கு, அந்த ஏழை மூதாட்டிக்கு தெரியாது நான் யாரு அப்படின்னு. அம்மா ஜெகன்மாதா மகாலட்சுமி தாயி, உனக்கு தெரியல நான் யாருன்னு. அதனால தானே நிறுத்தினேன். நான் யாருன்னே தெரியாம அந்த தாய் வந்து கொடுத்திருக்கிறா. அந்த கொடுக்கிற மனப்பான்மைக்கு, அவ செய்த புதிய கர்மாவுக்கு நான் கேட்கிறேன். தட்சிணாமூர்த்தி சிவாம்சமாக இருந்து சங்கரனா பிறந்த தாயே, நான் உன் பிள்ளை கேட்கின்றேன். அந்த ஏழை மூதாட்டிக்கு, அந்த குடும்பத்துக்கு குறைவில்லாத செல்வத்தை அள்ளி கொடு அப்படின்னு 18, 19, 20, 21, 22 ஸ்லோகம் படிக்கிறாரு. அந்த குடும்பத்துல கொடுத்துதான் அழிவு போன நெல்லிக்கா. இருக்கிறது அது மட்டும் தான். எப்பயுமே இருக்கிறது வந்து கொடுத்து பழகணும். இருக்கும் போது கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்காக கர்மாலாம் வெயிட் பண்ணாது. இயற்கை தாயி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, உங்களுக்கு ரோட்டு ஓரத்துலயோ இல்ல பேங்க் ஓரத்துலயோ இல்ல பிச்சை கொடுக்கறதுக்கோ ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறாங்க. அப்ப அந்த டைம்ல இருக்கிற ஒரு 5 காசாச்சும் தூக்கி, ஒரு 90 காசு தூக்கி போட்டீங்கனாலே போதும். அப்போதைக்கு இருக்கக்கூடிய கர்மத்தை சரி பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான புண்ணியமான வந்து கிடக்கும். அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கிறது அந்த இறைவன் தானே. அந்த இறைவன் இந்த சூழல்ல உங்கள்கிட்ட வந்து பிக்ஷை கேட்கறதுக்கு ஒருத்தனை கொண்டாந்து காட்டுறாங்கன்னா, அந்த கர்மத்தை, அந்த நேரத்துல ஏதோ ஒரு பாவ கர்மத்தை சரி பண்றதுக்குள்ள புண்ணிய கர்மத்தை சம்பாரிச்சுக்கோ. அந்த புண்ணிய கர்மத்தை வந்து நோயோ வேதனையோ துன்பமோ துயரமோ அவமானமோ துக்கமோ துரோகமோ அதை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நீங்க போடுற அந்த உருவாக்குன புண்ணியம், அதை கொடுக்கிற மனப்பான் இருக்கிறது வந்து கொடுக்க பழகிக்குங்க. புண்ணிய கர்மம் அதிகரிக்கும். இருக்கும் போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக அந்த இறைவனும் வெயிட் பண்ண மாட்டான். உங்களுக்காக நீங்க செஞ்ச பாவ கர்மமோ உங்களுக்கு வெயிட்டே பண்ணாது. உடனடியாக இந்த 16 பேரை கேட்டுக்கிறீங்க. இது யாருக்கு புரியும் தெரியுமா? உடலுக்கு நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, நோய்கள், மரணத்தை சந்திச்சு உட்கார்ந்து இருக்கிறவங்க, இதெல்லாம் மிகப்பெரிய பாவ கர்மத்தில் இருக்கிறவர்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியும். சுகத்திலையும் சந்தோஷத்திலையும் அப்படியே வந்து குளித்து கொண்டு இருக்கிறவங்களால இது சந்தேகமா. ஆனா ஒரு கால் அந்த சுகத்துக்கு மயங்காம, அந்த புண்ணிய கர்மத்தோடைய சந்தோஷத்துக்கு மயங்காம, இது நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மனபாவம் உள்ளவர்களுக்கு இது சத்தியமா புரியும். மகாலட்சுமி தாயே, அந்த தாய் இருக்கிறத வந்து கொடுத்தா, நீ கொடு அம்மா அப்படின்னு சொன்னானே, அந்த ஏழை மூதாட்டி இல்லத்துல கொடுத்ததோ அழிவு போன நெல்லிக்கா. ஆனா அந்த குருவின் அனுகிரகத்தால அந்த ஜெகன்மாதா மகாலட்சுமி தாயானவள் அந்த ஏழை மூதாட்டிக்கு தங்க நெல்லிக்கனியாக மழையாக பெய்ந்தது. அதனால ஆதிசங்கர் படித்த அந்த தரித்திரத்தை போக்கி செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த மந்திரம், அந்த பாடலுக்கு கனக என்றால் தங்கம், தாரை என்றால் மலை, தங்க நெல்லி மலையாக பிழைந்ததால் அதற்கு கனகதார ஸ்தோத்திரம் என்று வந்தது. அந்த மந்திரத்தை வெள்ளி சனி ஞாயிறு, இந்த வர வெள்ளி சனி ஞாயிறு பெர்லீஸ்ல நம்ம வந்து அன்பர்கள், பெர்லீஸ்ல இருக்கிற அன்பர்கள் இருந்தீங்கன்னா 15 பேர் பெர்லீஸ் வட்டாரத்துல, நான் கங்கார்ல தான் தங்குவேன். கங்கார்ல ஒரு கோயில்லையோ ஒரு ஆசிரமம் தெரியல, அங்க ஏற்பாட்டு குழு இருக்கு, அவங்க ரெடி பண்றாங்க. அங்க 3 நாளைக்கு அங்கே தங்கி சூரிய உதயம், சூரிய உச்சி, சூரிய அஸ்தமனத்துல வாழை பூசை நடக்கும், சித்தர்களுடைய பாத பூஜை நடக்கும். சித்தர்களுடைய கர்மத்தை நாசம் செய்வதற்குன்னு சித்தர்களுடைய மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. கர்மநாச சித்த 18 சித்தர்களுக்குன்னு உள்ள மந்திரம். அந்த மந்திரத்தையும் வாழை பூசை, காலை பூசை முடிச்சுட்டானியே 9 வீட்டுக்கு பிக்ஷை எடுக்க போவேன். அன்பர்கள் 13 பேர் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெர்லீஸ் வட்டாரத்துல இருக்கிறாங்கன்னா உடனடியா அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. என் நம்பரை வந்து எடுத்து கொடுங்க. இல்ல நீங்க யாராச்சும் பெர்லீஸ் வட்டாரத்துல இருக்கீங்கன்னா எடுத்து கொடுங்க. உங்க இல்லத்துக்கு வருவேன். ஆனா வீட்டுக்குள்ள வர மாட்டேன், கேட்டுக்குள்ள வருவேன். நீங்க ஒரு மேசம் வந்து 2 குத்து விளக்கு, ஒரு காமாட்சி விளக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் பழங்கள் வைக்கலாம், இல்ல ஒரே ஒரு பழம் கூட வச்சுக்கலாம், இல்ல கல்கண்டு, அவள் போய் கடலை ஏதாச்சும் அந்த குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு மணிக்கு வச்சுக்கலாம். ஒரு மணி, ஒரு கற்பூரம், பச்சை கற்பூரம், அவ்வளவுதான். சரியா? அப்ப அந்த வீட்டுல வந்து அந்த விளக்கெல்லாம் நீங்க ஏத்துனானே, நான் வாசலே நின்று அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை படிப்பேன். கரெக்டா 18வது கட்டம் வந்தான நான் சொல்லுவேன், பிக்ஷை அம்மா ஜெகன்மாதா பிக்ஷை பவதி பிக்ஷாந்தேகின்னு சொன்னானே, நீங்க அந்த பாத்திரத்துல பிக்ஷை போடுவீங்க. பிக்ஷை போட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து 22 ஸ்லோகத்தையும் அங்கேயே படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கு முன்னாடி லலிதா நவரத்ன மாலை படிப்போம், அதையும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து
அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு நாளைக்கு 9 வீடு அப்படின்னு சொல்லி போவோம். ஸோ அன்பர்கள், இந்த அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிக்ஷை இடுறாங்களோ நான் எங்க தங்கி இருக்கணும், எந்த இடத்துல தங்கிறேன். பெர்லீஸ்ல 3 நாள், கெடால 3 நாள், பெர்லீஸ், கெடா, பினேங், பேரா, பஹாங், ஸ்லாங்கோ. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் மட்டும் கேம்பிங் பண்ணுவேன். அப்படி கேம்பிங் பண்ண யார் வீட்டுக்கெல்லாம் நான் போய் பிக்ஷை வாங்கணும்னோ நீங்க எல்லாரும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 நாள் நான் எங்க தங்கி இருக்கணும், இரவு அந்த இடத்துக்கு வரலாம். அங்க வந்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு கவசத்தோடைய ரகசியம், கவசம் எப்படி போடுறோம், மொத்த விஷயம். உங்க கர்மத்தை நீங்க ஹேண்டில் பண்ணணுமா, உடலுக்கு நோய், மனதுக்கு வேதனை, துன்பம், துய, நம்ம பாவ கர்மம் தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கேன். தயவு செய்து சொல்றேன், நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா, பணம் நல்லா வருதா, சுகமா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, இறைவனுக்கு அர்ப்பணம். ஆனா ஒரு விஷயம் நடந்துக்குங்க, பாவ கர்மத்துக்கு அப்புறம் புண்ணிய கர்மம், புண்ணிய கர்மத்துக்கு அப்புறம் பாவ கர்மம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறோம், இதுக்கப்புறம் சாவர வைக்க இப்படியே இருப்போம்னு நினைச்சிடாதீங்க, தயவு செய்து நினைச்சிடாதீங்க. அது வந்து ஒரு அறியாமையான விஷயம், அறிவில்லாத செயலான விஷயம். அது மனசு வந்து மயங்கி போச்சுன்னு அர்த்தம். எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு புண்ணிய கர்மத்துக்கும், எந்த சுகத்துக்கும், எந்த சந்தோஷத்துக்கும் மயங்காதீங்க. அது நல்லா சந்தோஷமா மனசார அனுபவிங்க. எந்த பாவ கர்மத்தையும் கண்டு பயப்படாதீங்க. இறைவா உனக்கே அர்ப்பணம் சொல்லிட்டு சந்தோஷமா அதை அனுபவிங்க, தைரியமா அனுபவிங்க. பாவ கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. பாவ கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. தெய்வீக சக்தி அதிகரிங்க. உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழுங்கள், சந்தோஷமா வாழுங்க. இங்க எதுவுமே தப்பா நடக்கல, எல்லாம் நல்லதாவே நடக்குது. இந்த தை மாசம் 30 நாள், மாசி மாசம் 30 நாள், இது ஒரு கர்ம யாத்திரை. இந்த நாள், இந்த 60 நாட்களை நீங்க விட்டுறாதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க. அப்ப இந்த 3 நாள் நான் எங்க கேம்பிங் பண்றோம், இப்ப வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு வந்து பெர்லீஸ்ல கேம்பிங் பண்றோம். அந்த பெர்லீஸ்ல வந்து 3 நாள் தங்கியிருக்க இரவுல கவசம் என்றால் என்ன, அது எப்படி நம்ம கவசம் பண்ணணும்ன்ற பயிற்சியை வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். சரியா? அப்படி வந்து யாராச்சும் இல்லத்துல, ஏன்னா அது முன்கூட்டியே நீங்க பதிவு பண்ணணும், யார் யார் இல்லத்துக்கு நான் வந்து பிக்ஷை வாங்க வரணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னாக்கா, இந்த ஒரு மெத்தட்டை வச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் வந்து நீங்க வந்து ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நான் எப்படி கர்மத்தை போக்குது, பாவ கர்மத்தை இந்த 30 நாள்ல நான் எப்படி செய்யறது? ஒவ்வொரு ஆளுக்கும் நான் வந்து என் வாழ்வாதார முறை, என் கர்மமானது, நான் என்னத்துக்காக பிறந்தனோ, என் வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வைத்து நான் வீடு வீடாக பிக்ஷை எடுக்க போறேன். எனக்கு ஆணவமும் சுயநலம் வளராம இருந்தாதான் அந்த சித்தர்களுடைய அனுகிரகத்தால என் அறிவானது எனக்கு இன்னும் வந்து என் சித்தர்கள், என் குருமார்கள், ஞானிகள் ஆசீர்வாதத்தால, என் தாய் தந்தை ஆசீர்வாதத்தால, இறைவனுடைய ஆசீர்வாதத்தால என் அறிவை வளர்க்கறதுக்கு வழி கிடைக்கும். அதனால நான் பிக்ஷை எடுத்து போறேன். நீங்க எடுக்க, நீங்களும் எடுக்கலாம் உங்களால முடிந்தால், தப்பே கிடையாது. அது எப்படி செய்யணும்னு நீங்க ஒரு வாட்டி என் கூட வந்து பிரயாணம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கர்ம யாத்திரையில பதிவு பண்ணிக்க முன்கூட்டியே. பெர்லீஸ்ல இருக்கிறவங்க எந்த, இப்ப சில பேர் 16 பேர், இல்ல நான் வந்து கெடால இருக்கேன், நான் வந்து பினேங்ல இருக்கேன், நான் வந்து பேரால இருக்கேன், நான் ஸ்லாங்கூர்ல இருக்கேன், இங்கெல்லாம் எப்படின்னு கேட்டுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அது அதுக்குன்னு டேட் தனியா இருக்கு. நீங்க என்னுடைய டிக்டாக் பயோல வந்து அதோடைய என்ன சொல்லுவாங்க, அதோடைய லிங்க் என்ன சொல்லுவாங்க, டிக்டாக் பயோடைய நம்பர் இருக்கு, அதை எடுத்து மாஸ்டர் சீட்னு சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புலனம் பண்ணுங்க. உங்க பெயர், உங்க நெகரி நான் சேவ் பண்ணிக்க, ஒரு ஆடியோ அனுப்புங்க. நானும் வந்து தானம் கொடுக்க போறேன் உங்களுக்கு, எங்க வீட்டுக்கு வாங்க பிக்ஷை எடுக்கன்னு. அன்பர்கள் தயவு செய்து இப்பயே சொல்லிடுறேன், யாரும் வீட்டுக்குள்ள கூப்பிடாதீங்க. ஏன்னா முந்திலாம் நான் வந்து கர்ம யாத்திரை வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் லலிதா சகசநாமம் ஜெபம் பண்ணேன். அந்த லலிதா சகசநாமத்துக்கும் மதிப்பு கொடுக்கறது இல்ல. எல்லார் வீட்டுக்கும் போகும்போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. என்னத்துக்கு பயப்படணும்? பயமா இருக்குன்னா எதுக்கு கூப்பிடுறீங்க? கூப்பிட வேண்டாம், அவசியம் இல்லை. மக்களே உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், கவனமா இருக்கணும் தவிர்த்து பயந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பயம் வேறு, கவனம் வேறு. அதை பத்தி நான் பிறகு சொல்றேன், சரியா? அதனாலதான் நான் பார்த்துட்டேன், சகஸ்ரநாமம் பண்ணுறவங்களுடைய வேல்யூ தெரியலனா, சகஸ்ரநாமத்தோடைய வேல்யூ தெரியல அப்படின்னா இது நான் எடுத்த முடிவில்லை, பின்னாடி இருக்கால அந்த திருப்புர சுந்தரி சொன்னது. நீ யார் வீட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம், நீங்க கொடுக்கிற பிக்ஷை போதுமானது. ஏன்னா நீங்க கொடுக்கிற அந்த பிக்ஷை இருக்குல்ல, அந்த காசு வைத்துதான் நம்ம வந்து அடுத்து அதுக்கப்புறம் இந்த கர்ம யாத்திரை முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு கோயில்களுக்கும், நம்மளுடைய
ஆசிரம பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கு போவோம் பஜனை பண்றதுக்கு. ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது நம்ம எந்த காசும் நம்ம வாங்க மாட்டோம். சில டைம் சில கோயில் கொடுப்பாங்க, சில டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்களே அது ஒரு ஆக்டிவிட்டியா பிள்ளைங்களுடைய மனது தூய்மையாக இருக்கிறதுக்கு கீர்த்தனையும் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவோம். அப்ப நீங்க கொடுத்த இந்த பிக்ஷையில கொடுத்த இந்த காசு தான் நான் எடுத்து வச்சு அதுக்கு பயன்படுத்து. சரியா? விருப்பம் உள்ளவர்கள் யாரு நீங்க தானம் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ என்னுடைய தொலைபேசி எண்ணு டிக்டாக் பயோல இருக்கு. அது வழியா கேட்டு நீங்க சொல்லுங்க. என் நம்பர் எடுத்து பதிவு பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்க ரெண்டாவது செய்யறது புலனம் வழியாக உங்க பெயர் உங்க நெகிரி எனக்கு அனுப்பி விடுங்க. ஒரு ஆடியோ மாஸ்டர் நாங்களும் உங்களுக்கு தானம் கொடுக்க போறோம், கர்ம யாத்திரையில நாங்களும் அதை கத்துக்க போறோம். இந்த தானம் கொடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் நம்ம அந்த 3 நாள் கேம்பிங் பண்ற அந்த இடத்துல எந்த இடத்துல கேம்பிங் பண்றோம்னு எந்த கோயிலையோ நீங்க இரவு நீங்க தாராளமா வரலாம். சரியா? தாராளமா வரலாம். சில பேர் நான் பினேங்கு நெகிரி சிம்லான் ஜேபி லாக்கா சைட்ல நான் போகல. அங்கிட்ட இருக்கிற அன்பர்கள் இல்ல எங்களுக்கும் நாங்களும் இதுல பங்கெடுக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்னா ஆன்லைன் வழியாவே பேங்கிங் பண்ணுங்க. உங்களுக்கு கர்மத்தை அதாவது கவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்லிக் கொடுக்குறேன். கவசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 விதமான கவசத்தை பத்தி நான் சொல்லிக் கொடுப்பேன். திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். திசை கவசம் என்பது ஒரு வீடு கட்டத்துக்கு முன்னாடி சுத்தி மதிச்சுவர் எழுப்புற மாதிரி. ஓகே, ப்ரொடெக்ஷன் கேட்டு இருக்கும். ரெண்டாவது உடல் கட்டு கவசம், மின் கதவும் பின் கதவும் வீட்டை பூட்டி வைப்பீங்களே வாசகதவு அந்த மாதிரி. தடைகட்டு கவசம்னா வீட்டுல அலாம் வைக்கிற மாதிரி. அலாம் வீட்டை செவரை மீறி அப்புறம் முன் கதவை உடைத்து ஒருத்தன் திருட உள்ள பூந்தானாக்கா அலாம் சிஸ்டம் வச்சிருப்பீங்க. அந்த அலாம் சிஸ்டம் ஸ்ட்ரெயிட்டா போலீஸ்காரங்களை தொடர்பு கொள்ளும். போலீஸ்காரங்க அந்த திருடர்களை எதிராட்டம் செய்வாங்க. அப்ப யாரெல்லாம் சுயநலமோ ஆணவம் கொண்டு உங்க மேல உங்கள் வளர்ச்சியோ உங்க மேல பொறாமையோ உங்க மேல சுயநல உணர்வையோ வக்கர புத்தியையோ வெளிப்படுத்துறாங்க, நல்ல எண்ணமே நல்ல சுயநலமோ ஆணவம் கொண்ட இந்த பார்வையானது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை உண்டு பண்ணக்கூடிய வழியானது நிறைய உண்டு. அதுல இருந்து நீங்க பாதுகாக்கப்படணும். நீங்க இந்த கர்மத்தை சரியா கொண்டு போகணும்னா மொத்த ஒரு விஷயம் உங்களுக்கு திசை கட்டு, தடை கட்டு, உடல் கட்டு, தடை கட்டு கவசம். இந்த தடை கட்டு கவசம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இது நான் என்னதுன்னு சொல்ல விருப்பப்படல. ஏன்னா அது யாரு உங்களுக்கு மேல சுயநலமும் ஆணவம் கொண்டு எண்ணங்களை பதிவு பண்ணி அனுப்புறார்களோ அந்த பார்வை அனுப்புறாங்க, அதை திருப்பி அவர்களுக்கே போகணும்னு அனுப்பி விடக்கூடிய ஒரு பயிற்சி. அது எந்த கெட்ட எண்ணமும் உங்களை ஹார்ம் பண்றதுக்கு வாய்ப்பே. அந்த கெட்ட எண்ணத்தை அவர்களுக்கே திருப்பி அனுப்பி விடுற மாதிரி உள்ள ஒரு கவச பயிற்சி. அது தடைகட்டு கவசம். அது ப்ராப்பரா கரெக்டா சொல்லி கொடுக்கணும். அது கரெக்டா அது 3வது கவசம் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமானது. ஆனா பயிற்சி பண்ணலாம். இந்த கவச பயிற்சியானது ஒரு கால் நீங்க அன்பர்கள் நீங்க வர முடியாட்டியும் பரவாயில்ல, நீங்க நெகிரி சிம்பிளான் பிளாக்கா ஜேபி சைட்ல உள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பதிவு பண்ணிக்கிங்க, குருதட்சணை போட்டு விடுங்க. நான் ஆன்லைன்ல அந்த கிளாஸ் நடத்துவேன், கவசம் கிளாஸ் கடைசி நைட்ல. அதை நான் லைஃப் தட்டி விட்டுறேன், லைஃப்ல கூகுள் மீட் வச்சிடுறேன். உங்களுக்கு மட்டும் தனியா தட்சணை கொடுத்தவர்களுக்கு மட்டும் தனியா நீங்க அந்த கவசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த 60 நாட்கள்ல நீங்க அதுல ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் கூடயே இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரியா? சரி அன்பர்கள், இப்போது லலிதா நவரத்ன மாலை படிச்சுட்டு முடிச்சு கொள்றேன். யார் இந்த கர்ம யாத்திரையில, இந்த வகுப்புல, இந்த கவசத்துல இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விருப்பப்படுற அன்பர்கள் தாராளமாக உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்துல பதிவு பண்ணுங்க. நெகிரி செம்பிலான் மலாக்கா ஜேபி ஸ்லாங்கூருக்கு கீழே இருக்கிற மாநில அன்பர்களுக்கு எல்லாம் நான் அங்கிட்ட நான் போகல, இங்கிட்ட மட்டும்தான். பெர்லிஸ், பினேங், பாஹா, பேரா, பெர்லிஸ், கடா, பினேங், பேரா, பாஹாங், ஸ்லாங்கோ, இந்த 6 இடத்துக்கு மட்டும்தான் நான் போறேன், மற்ற வேற எங்கேயும் போகல. ஸோ அன்பர்கள், மற்றவர்கள் நீங்க குருதட்சணை நீங்க தானத்தை நீங்க இதுலயே கொடுக்கலாம். குருதானத்தை எங்க சொல்லுவாங்க, ஆன்லைன் மூலியமா கொடுக்கலாம். நீங்க அதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்க பதிவு பண்ணிக்கக்கூடிய அன்பர். குருதட்சணை கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த கவசம் என்று சொல்லக்கூடிய வகுப்பானது சொல்லிக் கொடுக்கப்படும். திசை கவசம், உடல் கட்டு கவசம், தடை கட்டு கவசம். சரியா?
அதை கத்துக்குங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீடோடி வாழுங்க. அத்தோடு சேர்த்து இந்த கர்மா சப்ஜெக்டை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வருவீங்க. இப்போது லலிதா நவரத்ன மாலை எப்படி தொடர்பு கொண்டது, எப்படி பதிவு பண்றது அப்படின்னா, என்னோட டிக்டாக் பயோல என்னோட தொலைபேசி எண் இருக்கு. அதை எடுத்து மாஸ்டர் சேவ் பண்ணிட்டு புலனம் வழியாக எனக்கு உங்க பெயர், உங்க நெகரை அனுப்புங்க. ஒரு ஆடியோ, வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ். கர்மா கிளாஸ்ன்னு சொல்ல, கர்மா கிளாஸ் உள்ளே இந்த கவசம்லாம் இருக்கு. இந்த கர்ம யாத்திரையில நானும் பங்கெடுக்க போறேன். நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் வாழ்றேன். நான் இந்த பாப கர்மங்களை போக்கிக் கொள்வதற்கு நான் புண்ணிய கர்மத்தை அதிகமா, இது ஆக்சுவலி பாப கர்மம் போக்குறதோட புண்ணிய கர்மத்தை அதிகமா அதிகரிக்கும். அப்ப நம் செய்து வைத்திருக்கின்ற லீலாமா, என்னோட நண்பர் டிக்டாக்ல இருக்குமா, சோ நம்ம செய்து வைத்திருக்கின்ற பாவ கர்மத்தை சீர்படுத்துறதுக்கு அதுதான் ஒரே வழி. சரியா? சரி அன்பர்கள், லலிதா நவரத்ன மாலை இறைவனோட திருநாமத்தை ஹேஷ்டேக் போடுங்க. டேப் செய்து கொண்டே வாங்க. டேப் செய்யுங்க. டேப் பண்ண அந்த பாப் பண்ணி வருகின்ற லவ் ஆனது அந்த பின்னாடி இருக்கின்ற அந்த திருப்பர சுந்தரையுடைய பாலு திருப்பர சுந்தரை அந்த மூலமூர்த்தியுடைய திருவடிக்கு போடுகின்ற புஷ்பமாக பாவம் செய்து கொள்ளுங்க. ஓம். ஆக்கும் தொழில் ஐந்தர நாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவர தினமாலை என்னை காக்கும் கரநாயக வாரணமே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடி கதியாய் கண்மூடி நெடுந்தனவானதவும் பெற்றும் தெளியார் நிலையன் நீலாவும் பெருகும் படையின் பேசத்தகுமோ. பற்றும் வயிற படைவாழ் வயிற பகைவருக்கு ஏமனாக எடுத்தவர்களே வற்றாத அர்ச்சுனையை வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையை. கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள், ஹேஷ்டேக் போட்டு உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய திருநாமம் எழுதுங்க. எல்லாரும் ஹேஷ்டேக் போட்டு கர்ம யாத்திரை அப்படின்னு ஹேஷ்டேக் பண்ணுங்க. ஹேஷ்டேக் கர்ம யாத்திரை இல்ல கர்மான்னு போடுங்க. ஹேஷ்டேக் கர்ம யாத்திரை அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடித்த இறைவனோட திருநாமத்தை ஹேஷ்டேக் போட்டு எழுதுங்க. டேப் செய்து கொண்டே இருங்க. நான் பாலா மந்திரம் படிக்கிறேன். நீங்க டேப் பண்ண அந்த போப் பண்ணி வருகின்ற அந்த லவ், அது லவ் இல்ல, அந்த பாலு திருப்பர சுந்தரி திருவடிக்கு போட்டுகின்ற புஷ்பமாக பாவம் செய்து கொள்ளுங்க. ஓம். மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம். கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம். நீல திருமேனியிலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நருவாய். வாழைக்குமரி வருவாய் வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. முத்தேவர முத்தொழில் ஆற்றிடவே முன்னின்று அருணும் முதல்வே சரணம். வித்தே விளைவே சரணம் சரணம், வேதாந்த நிவாசினியே சரணம். தத்தேரியினான் தனையந்தாயினி சாகாத வரம் தரவே வருவாய். மத்தேரததுக்கிணை வாழ்வடையேன். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. அந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடனம் செய்யும் ஆனந்த மேடை. சிந்தை நிறம் பவளம் பொழிபாரோ தேம்பொழிலாம் இது செய்தவளாரோ. எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் எண்ணுபவர்க்கர்கள் எண்ணும் மிகுந்தாள். மந்திர வேத மயப்பொருளானால் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே. காணக்கிடையாய் கதியானவளே, கருதக்கிடையாய் கலையானவளே, பூனக்கிடையாய் பொலிவானவளே, புனையக்கிடையாய் புதுமைத்தவளே. நாணி திருநாமம் நிந்துதியும் நபிலாதவரை நாடாதவளே. மாணிக்க ஒளி கதிரே வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மரகத வடிவே சரணம் சரணம், மதுரித பதமே சரணம் சரணம், சுரபதி பணிய திகழ்வாய் சரணம், சுருதி சதி லயமே இசையே சரணம். அரஹர சிவ என்றடியவர் குழும அவர் அருள் பெற அருள் அமுதே சரணம். வரணவ நிதியே சரணம் சரணம், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. பூமேவிய நான் புரியும் செயல்கள் குன்றா பயனும் குன்றாவரமும் தீவேலினும் ஜெயசக்தி என திடமாய் அடியன் முடியும் திறம். கோமேதகமி குளிர்வான் நிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய். மாமேருவிலே வளர் கோகிலமே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. ரஞ்சனி நந்தினி அங்கனி மதுமே ராகவிகாச வியாபினி அம்பா. சஞ்சல ரோகணி வாரணி வாணி சாம்பவி சந்திரகலாதர ராணி. அஞ்சனமேனி அலங்கிருத பூரணி அமிர்த ஸ்வரூபிணி நித்ய கல்யாணி. மஞ்சள மேரு சிங்கனி வாசினி. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. வளையொத்த வினை கடையொத்த மனம் மருளப்பறையாரொளியொத்த விதாள் நிலையற்றலியன் முடியத்தகமோ நிகழும் துகளாக வரம் தருவாய். அலையற்ற அசைவற்றாடு பூதி பெறும் அடியார் முடிவாள் வைடூரியமே மலையத்துவசன் மகளே வருவாய். மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. எவர் எத்தினமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவிண்டிடுவார். அவர் அற்புத சக்தியெல்லாம் அடைவார். சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. சரி அன்பர்கள்,
நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இந்த தை மாசத்துல தை பொங்கல்ல முதல் நாளில் நம் கர்மத்தை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தை மாசம் மாசி மாசம் எழுதி வச்சுக்கோங்க. தை மாசம் 30 நாள், மாசி மாசம் 30 நாள். தை மாசம்னா மகர ராசியில சூரியன் 30 நாள் இருப்பார். மாசி மாசம்னா சூரியன் கும்ப ராசியில 30 நாள் இருப்பார். அப்ப இந்த 60 நாட்களும் இயற்கை தாயானவள் நாம் செய்த பாப கர்மத்தை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தேவையான புண்ணிய கர்மத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்றத மத்தியானம் ஜபத்துல நான் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பாராயணம் செய்வேன் உங்களுக்கு. அதுல நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பர்கள், உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு கர்மா வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா புலனம் வழியாக நீங்க நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நான் அழகா வீடியோ மாதிரி செஞ்சு சென்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, நீங்க என்னுடைய தொலைபேசி எண்ணு மாணவ தர்மா டிக்டாக் பயோல இருக்கு. அதை நீங்க மாஸ்டர் சீத்துன்னு உங்க போன்ல சேவ் பண்ணிக்கங்க. புலனம் வழியாக உங்கள் பெயர், உங்க நகரி அனுப்புங்க. ஆடியோ மாஸ்டர் வி வாண்ட் டு ஜாயின் கர்மா கிளாஸ் இல்ல கர்ம யாத்திரையில நாங்களும் பங்கெடுக்க போறோம், என்ன செய்யணும், எப்படி அதோட ஃபார்முலா, இந்த கர்மா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள், அதை பத்தி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த செட்டை நான் அனுப்பி அந்த ஆடியோவை நான் பேசுன ஆடியோவை நான் அனுப்பி விட்டுறேன். சரியா? அன்பர்கள், பங்கெடுக்கிற அன்பர்கள், நான் பேசின ஆடியோ எல்லாத்தையுமே அவங்களுடைய இமெயில் கூகுள் டிரைவ் இமெயிலுக்கு நான் அனுப்பப்படும். சரியா? நான் அப்படியே டவுன்லோட் பண்ணி நான் அழகா பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 60 நாட்கள் என்ன பேச போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த ஆத்தா, அந்த மூல தேவி, மூலக்கணலே சரணம் சரணம், முடியா முதலே சரணம் சரணம், கோலக்கிளியே சரணம் சரணம், குன்றாத ஒளி குவையே சரணம், நீல திருமேனியலே நினைவாய் நினைவற்றெளியே நின்றே நல்வாய், வாழை குமரி வருவாய் வருவாய், மாதா ஜெயவும் லலிதாம்பிகே. அந்த வாழை குமரியானவள் அவ என்ன கொடுக்க போறானோ எனக்கு தெரியாது. ஆனா இது வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் யாரு இந்த கர்மா வகுப்புல பங்கெடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இதை I cannot reach you. Why cannot reach me? முடியுமா? நீங்க ஸ்ரீ ரஜினா நீங்க என்ன செய்யுங்க, டிக்டாக்ல நீங்க டிக்டாக் பயோல என் நம்பர் இருக்கு, எடுத்து சேவ் பண்ணுங்க. புலனம் வழியாக எனக்கு புலனம் பண்ணுங்க. எனக்கு ஒரு ஆடியோ இல்ல உங்க பையன் உங்க நெகிரி அனுப்பிட்டு and then ஒரு ஆடியோ அனுப்புங்க. நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ரஞ்சினி, நான் டிக்டாக்ல பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். கால் பண்ணாதீங்க யாரும், ஆனா புலனம் பண்ணுங்க. நான் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருப்பி ஆடியோ அனுப்பி விடுறேன். சரியா? பண்ணிக்கங்க. யாரு பதிவு பண்றாங்களோ இந்த கர்மா வகுப்புல அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி நான் உங்களை ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்தாலும் நான் இமெயிலுக்கு அனுப்பிவிட்டே வருவேன். ஒரு ஃபைலா ஒன்று செட் பண்ணியாச்சா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் யார் யார் கிளாஸ்ல பங்கெடுத்து பதிவு பண்ணியிருக்காங்களோ கர்மா கிளாஸ்ல, இந்த கர்மா கிளாஸ், இந்த கர்மா வகுப்புல தன்னுடைய கர்மமானதை எப்படி சரி செய்து கொள்ளணும், தன்னுடைய பாவ கர்மம், இந்த 2 மாசம் தான் த பெஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் இந்த 2 மாசம் வந்தா கர்மத்தை பத்தி நான் பேசிக்கொண்டே இருக்கேன், விட்டுறாதீங்க. ஆனா நாளைக்கு என்ன வரப்போகுது, அடுத்தடுத்து என்ன வரப்போகுது, மத்தியானத்துல இருந்து நம்ம கர்மனா என்னது, குட் கர்மனா என்னது, பேட் கர்மனா என்னது, கர்மமானது எத்தனை விதமா பிரிந்திருக்கு, இந்த கர்மமானது எப்படி நமக்கு வருது, ரொம்ப துல்லியமா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு அப்படியே பிரிச்சு சொல்லிட்டு வரேன். சரியா அன்பர்கள்? போதும், இதோட நான் என்னுடைய பிரார்த்தனையை முடிச்சு கொள்றேன். இன்று கர்ம யாத்திரையில கர்மா டே ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு இந்த பதிவுகளை கேட்ட உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். எனக்கு தெரியாது, இந்த கர்ம நாளாகிய இந்த 63 நாட்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. தயவு செய்து சொல்றேன், நம்ம ஒன்றும் அப்படி புண்ணியவான்களா கிடையாது, அத்தனை பாவங்களை பண்ணி வைத்திருக்கிறோம். அது எல்லாத்தையும் சரி செஞ்சிருங்க. நம்ம வள்ளுவன் சொன்னது போல சொன்னல, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அடுத்து குதுமை சித்தர் ஒண்ணு சொல்றாரு, பக்தி சற்று அல்லாத பாமர பாவிக்கு முக்தி தான் இல்லையடி குதம்பாய். அதாவது பக்தி கொஞ்சமாச்சும் இருக்கணும்,
கொஞ்சமாச்சும் பக்தி இருக்கணும். அந்த பக்தி என்னன்னா கொஞ்சமாச்சும் அன்பு 1% இருக்கணும். யாருக்கு பாமருக்கு நம்ம மாதிரி சராசரி மனுஷன் கொஞ்சமாச்சும் பக்தி இருக்கணும். அந்த பக்தி கூட இல்லை அப்படின்னா அவர்களை பாவி என்று சொல்றாரு புதுமை சித்தர். இறைவனடி சேர்றதுக்கு நம் கர்மத்தை போக்குறதுக்கு வழியே கிடையாது. 1000 கோயிலுக்கு போங்க, 1000 கும்பாபிஷேகம் பண்ணுங்க, 1000 மந்திர ஜபம் பண்ணுங்க, 1000 ஜோதிடம் பாருங்க, 1000 யாகம் பண்ணுங்க, 1000 சாமியார பாருங்க, 1000 என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் செய்த பாப கர்மத்தை போக்குறதுக்குள்ள வழிக்குள்ள நீங்க போகாத வரைக்கும், கர்மம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும், நோய், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், துக்கம், துரோகம், விபத்து, வறுமை, பிரிவு, மரணம், இது எல்லாம் கர்மத்துக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்டம். இதை புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், இந்த 63 நாட்களும், 3 நாள் முடிஞ்சிருச்சு, 60 நாட்களும் இது ஒரு தாரக மந்திரமா சொல்லிக்கிட்டே இருங்க. பாவ கர்மத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், புண்ணிய கர்மத்தை கண்டு நான் மயங்க மாட்டேன், என் தெய்வீக சக்தியை அதிகரித்துக் கொண்டு என் கர்மத்தை எதிர்நோக்கி வாழ்வேன். அவ்வளவுதான். தெய்வீக சக்தி அதிகரிக்கும். பாவ கர்மம் வந்தாக்கா அதை கண்டு பயப்படாதீங்க. புண்ணிய கர்மம் வந்தா அனுபவிங்க. ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறது மட்டும்தான். அதை கண்டு பயப்படக்கூடாது. பாப கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. அன்பர்கள், கடைசியா இந்த கர்மா வகுப்பானது 60 நாட்கள் நடக்கும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பெர்லீஸ்ல 3 நாள் இந்த வர வெள்ளி, சனி, ஞாயிறு பெர்லீஸ் கங்கார்ல கேம்பிங் பண்றோம். அங்க கேம்பிங் பண்ணும் போது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு 9 காலையில மட்டும் வாழை பூசை முடிச்சுட்டான 9 இல்லத்துக்கு பிக்ஷை வாங்க போவோம். அந்த பிக்ஷை வாங்குற அன்பர்கள் அல்லது இந்த டிக்டாக் வழியாக தானம் கொடுக்க விருப்பப்படக்கூடிய அன்பர்கள், இந்த கர்மா கிளாஸும் கவசம் கிளாஸும் எடுக்கக்கூடிய அன்பர்கள், இப்ப நகரி செம்பிலான், நாக்கா, ஜேபியில இருக்கிறவங்களா நான் அங்க சைட் போல கேம்பிங்க்கு பெர்லீஸ், கடா, பினே, பேரா, பஹாங், ஸ்லாங் 6 மாநிலம் மட்டும்தான். அப்ப வெள்ளி, சனி, ஞாயிறு ஒரு நாள் 9 வீட்டுக்கு பிக்ஷை எடுக்க போவோம். அன்பர்கள், அந்த பிக்ஷை கொடுக்கிற அன்பர்கள் அல்லது பெர்லீஸ், நகரி சிம்பிளான், பிளாக்கா, ஜேபி சைட்ல இருக்கக்கூடிய அன்பர்கள், இல்ல நாங்களும் இதுல பங்கெடுக்கணும், நாங்களும் கர்மா பத்தி நிறைய படிச்சுக்க போறோம், நாங்களும் என்ன சொல்லுவாங்க, கவசத்தை கத்துக்க போறோம்னு விருப்பம் உள்ளவர்கள், நீங்க தானம் ஆன்லைன் வழியா நீங்க பண்ணிக்கலாம், குருதட்சணை பண்ணிக்கலாம். அந்த குருதட்சணை பண்ணிக்கிட்டு அந்த குருதட்சணை போட்ட அன்பர்களுக்கு மட்டும் இந்த கர்மா கிளாஸ்ல பங்கெடுக்கக்கூடிய அன்பர்கள், தானம் பண்ணிட்டீங்க, தானம் நீங்க கிளாஸ்ல பங்கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கிளாஸ்ல பங்கெடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நான் பேசுற வீடியோ எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி நான் இமெயில் மூலியமா அனுப்பி விட்டுருவேன். ஃபுல் டவுன்லோட் இருக்கும். நீங்க இமெயில நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்க, இமெயில அதோட கூகுள் டிரைவ்ல நீங்க வச்சுக்கலாம். எப்ப வேணாலும் நீங்க தட்டி அதை படிச்சுக்கலாம். சரியா? அப்ப இந்த கர்ம யாத்திரை, இந்த கர்மா கிளாஸ் மாதிரி நீங்க படிக்கிறவங்க, ஸோ மற்ற இடத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு பெர்லீஸ்ல தங்கியிருப்பேன்னு சொன்னேன். காலையில வாழை பூசை, மத்தியானம் 12 மணிக்கு வாழை பூசை, சாயங்காலம் வாழை பூசை நடக்கும். கர்மத்தை போக்குறதுக்கு சித்தர்கள் சில மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த மந்திர ஜபமும் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா காலை பூசை முடிச்சு, வாழை பூசை காலையில முடிச்சுட்டானே 9 வீட்டுக்கு பிக்ஷை எடுக்க போகும். சரியா? அந்த 9 வீட்டுக்கு முடிச்சுட்டானே திருப்பி மத்தியானம் ஜபத்துக்கு வந்துடுவோம். இரவுல 3 நாளைக்கும் டைரக்ட் கிளாஸ் பெர்லீஸ் வட்டாரத்தில் உள்ளவங்க நேரா நடந்துக்கலாம். நான் எங்க கேம்பிங் பண்றேனோ அங்க உள்ள மக்கள்கள் இரவுல மட்டும் நீங்க தானா ஒரு 6 மணியோ 7 மணிக்கு வந்துட்டீங்கன்னா அந்த கிளாஸ்ல நீங்க நேரடியாவே நீங்க கலந்துக்கலாம். அது ஒவ்வொரு நாளும் இரவு அந்த 3 நாள் கேம்பிங் பண்ணும் போது நீங்க டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸாவே கவசம்னா என்னதுன்னு லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? வர முடியாதவங்க, ஜாயின் பண்ண முடியாதவங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணிக்கோங்க. எப்படி நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்டாக் பயோல என் தொலைபேசி எண் இருக்கு, அதை எடுத்து மாஸ்டர் சித்துன்னு உங்க போன்ல சேவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புலனம் வழியாக உங்க பெயரு, உங்க நெகிரி அனுப்பிட்டு ஒரு ஆடியோ அனுப்புங்க. டீட்டெயில் சொல்லுங்க. அதாவது நீங்க கிளாஸ்ல கர்மா கிளாஸ்ல மட்டும் ஜாயின் பண்ண போறீங்களா, இல்ல நீங்க நேரடியா உங்க வீட்டுக்கு நான் பிக்ஷை எடுக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வரணுமா, அந்த வீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆடியோல எனக்கு அனுப்பணும். அப்பதான் எனக்கு தெரியும் ஓகே ரைட் அப்படின்னு. ஸோ யாரா இருந்தாலும், பிக்ஷை கொடுக்கக்கூடிய அன்பர்களா இருந்தாலும் அல்லது ஆன்லைன் மூலியமா குருதானம் கொடுக்கக்கூடிய அன்பர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் பதிவு பண்ணிக்கோங்க உங்க பெயர், ராசி, நட்சத்திரத்தை. ஒவ்வொரு நாளும் இந்த 60 நாட்கள்லையும் வாழை பூசை நடைபெறும்.
சரியா? அது பிரம்ம முகூர்த்தத்தில் நான் செய்யறதுனால நான் யாருக்கும் அதை வெளிப்படுத்தியா நான் காட்டுறது இல்லை. ஆனா வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் நான் அது வெளிப்படையா நான் காட்டிடுறேன். சரியா? ஜெய் ஜெகன்மாதா சிவாய வசி. அன்பர்கள் நன்றி. அடுத்தது 12:30 மணி இல்ல 1 மணிக்கு நம்மளுடைய மத்தியான ஜபமானது நடைபெறும். அப்ப சந்திப்போம். நான் மீண்டும் சொல்றேன், இந்த தை மாசம் 30 நாட்கள், இந்த மாசி மாசம் 30 நாட்கள் இயற்கை தாயே உங்களுக்காக கொடுத்த ஒரு வாய்ப்பு. இது நல்லா யூஸ் பண்ணி உங்கள் பாப கர்மத்திலிருந்து வெளிவருவதற்கு தேவையான புண்ணிய கர்மத்தை பெறும் பிழையை செய்யாம இருந்து புண்ணிய கர்மத்தை அதிகரித்து நீடோடி வாழ மனதால் வாழ்த்துறேன். மீண்டும் சொல்றேன், பாவ கர்மத்தை கண்டு பயப்படாதீங்க, புண்ணிய கர்மத்தை கண்டு மயங்காதீங்க. தெய்வீக சக்தி அதிகரித்து உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக மனசார சந்தோஷமாக நிம்மதியாக வாழ உங்கள் எல்லாரையும் உங்கள் குலதெய்வதை தாய் தந்தை முன்னோர்கள் குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு பூர்ண ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் செல்வ பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு கணவன் மனைவி இடத்தில் உண்மையான காதலும் வசீரன்மையும் குழந்தைகளுக்கு நல்லதொரு கல்வி ஞானம் கிடைக்க வியாபாரத்தில் வெற்றி செல்வம் பாதுகாப்பு கவசம் உண்டாகட்டும். தொழில் செய்கின்ற இடத்துல சன்மான உயர்வும் பதவி உயர்வும் பாதுகாப்பு கவசம் உண்டாகட்டும். எதற்காக நீங்க பிறந்தீர்களோ அக்காரியத்தில் வெற்றி பெற உங்கள் மனதில் இருக்கின்ற தர்மத்துக்கும் சத்தியத்தும் உட்பட்ட பிரார்த்தனைகளும் ஆசைகளும் மட்டுமே நிறைவேற மனதார வாழ்த்தி உங்கள் அன்புக்குரிய மாணவ தர்மத்திலிருந்து உங்கள் அன்புக்குரிய சித்தரடிமை அடியேன் மாஸ்டர் சித் விடைபெறுகிறேன். ஜெய ஜெகன்மாதா சிவாய வசி. மீண்டும் சந்திப்போம். ஜெய ஜெகன்மாதா. 12:30 மணிலிருந்து 1 மணிக்குள்ள வருவேன். அன்பர்கள் உங்களுக்கு அந்த லிங்க்லாம் கரெக்டா வந்துன்னா முன்கூட்டியே நீங்க பதிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு புலனம் வழியாக அந்த லிங்க் வந்துடும். ஜெய ஜெகன்மாதா சிவாய வசி. மீண்டும் சந்திப்போம். ஓ